போனிஸ்ரீ அம்மா ஆரம்பிங்க. போனிஸ்ரீ அம்மா ஆரம்பிங்க. சிவாய நம சிவாய நம திருச்சிட்டம். தென்னாடுடைய சாயா அன்பனே நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை உடையாய் அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குரு வணக்கம். குருவே வாழ்க. குருசே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா மேடையினி தங்கள் வசம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நம பார்வதிபதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும் கலியார வரும் யானை கழல் நாளும் மறவாமல் அழியாலும் மலர்தோவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. ஊழியர்கோன் வெப்போலித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது பல்லக விளக்கது பலரும் காண்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. நமச்சிவாயத்தின் உருவமாகவும் பொருளவாகவும் வடிவமாகவும் இருக்கின்ற தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டிக்காத்து கொடுத்து அறிவிருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளை திக்கு நோக்கி திண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடியார் பெருமக்களின் திருவடிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சுட்டுக்கொண்டு இன்றைய திருவுந்தியார் சிந்தனையை நாம் தொடங்கி தொடர்வோமாக. மெய்யன்பர்களே, சென்ற வாரம் இந்த 14 சாத்திர நூல்கள் என்னென்ன என்பதை பார்த்தோம். அதில் முதன்மையானது தலைமையானது சிவஞான போதம். அந்த சிவஞான போதத்துக்கு காலத்தால் முற்பட்டது நம்முடைய திருவுந்தியாரும் திருக்கலிட்டிப்படியாரும். வழக்கமாக சிவஞான போதம், சிவஞான சித்தியார், சிவப்பிரகாசம் இதில் பார்த்தீங்கன்னா அதிகார பகுப்பு இருக்கும். பொது அதிகாரம், உண்மை அதிகாரம். பொது அதிகாரம் அது ஆன்மாக்குள்ளே கட்டுப்பட்ட நிலை. உண்மை அதிகாரம் என்பது ஆன்மாக்குடைய அதை விடுபட்ட நிலை அல்லது முத்தி நிலை. அதை பற்றி தான் பேசுவோம். ஆனால் இந்த திருக்கலிட்டிப்படியார் திருவுந்தியார் இதில் பெத்த நிலை பேசப்படவில்லை. முத்தி நிலை அதாவது அனுபவ நிலை மட்டும்தான் இங்கே பேசப்படுகின்றது. அந்த 2 பேரும் அடைந்த அனுபவங்கள் பார்த்தோம். இந்த திருவுந்தியாரை அருளை செய்தவர் திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் என்று பார்த்தோம். அதுக்கப்புறம் அவருடைய சிஷ்யர் ஆலாய தேவநாயனார். அப்புறம் அவருடைய சிஷ்யர் திருக்கடவுர் உய்ய வந்த தேவநாயனார். ஆளுடைய நாயனார் எதுவும் நூல் செய்யவில்லை. எனவே திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் திருவுந்தியார் செய்தார். அதற்கு வழி நூலாக செய்தது திருக்கலிட்டிப்படியார். அதை செய்தவர் திருக்கடவுர் உய்ய வந்த தேவநாயனார் என்ற வரலாற்றை பார்த்தோம். அடுத்து அந்த 14 சாத்திரங்கள் என்னென்ன என்பதை சுருக்கமாக பார்த்தோம். அதுக்கு அந்த முதல் பாடலை மட்டும் நம்ம சிந்திச்சோம். இதுமாதிரி திருவையூர் உய்ய வந்த தேவனாரின் திருவடிகளை வணங்கி அவர் அருளி செய்த திருவுந்தியாரின் 2வது பாடலுக்குள் செல்லலாம். 2வது பாடலுக்குள் சொல்லும்போது அந்த முதல் பாடலை பற்றி சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம். முதல் பாடல அவர் என்ன சொன்னாரு? அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தி பெற தானாக தந்ததென்று உந்தி பெற. அப்பொருளாம் நம் சிவனை பாடேலோர் எம்பாவா. சிவபெருமானுக்கு அப்பொருள் அது மெய்ப்பொருள்
என்று சொல்வதுதான் நம்முடைய உண்மையான வடிவம், சொரூப வடிவம். அந்த அப்பொருள் எப்படி இருக்கின்றது? அது யாரும் அறிவறியது, அது யாராலும் அறிய முடியாது. இப்ப யாராலும் அறிய முடியாம ஒரு பொருள் இருந்தா அது நமக்கு பயன்படுமா? ஏன் யாராலும் அறிய முடியல அப்படின்னா அது அகலமா இருக்கின்றது. அதுக்கு நாமும் ரூபம் இல்லாமல், வடிவம் இல்லாமல், உருவம் இல்லாமல் இருக்கின்றது. நம்ம உருவத்துக்கு வந்துட்டோம், சகலத்துக்கு வந்துட்டோம். நமக்கு ஒரு உருவம் வந்தாதான் நம்ம மனசுக்கு பிடிபடும். எனவே அகலமா யாரும் அறிவறிது அப்பொருள். அப்ப பெருமான் என்ன செய்கின்றார்? சரி, நம்ம நிலையில இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வருவோம், இந்த உயிர்கள் பற்றும்படி இறங்கி வருவோம்ட்டு அவரு தடத்த நிலைக்கு வாரார். தடத்த நிலைக்கு வந்தோன்னா அருவம், அரு உருவம், அப்புறம் உருவம் என்ற 3 நிலைக்கு வருகிறார். அது உருவம் தான் அது சகலமாய் வந்ததென்று உந்தி பெற. ச கலம், கலம்னா உருவம், ச கலம்னா உருவத்தோடு கூடியது, ஆ கலம்னா உருவம் அற்றது, சகலமாய் வந்ததென்று உந்தி பெற. எனவே இந்த ஆன்மாக்கள் ஒய்ய வேண்டும் என்று சிவபெருமான் என்ன செய்கின்றார்? ஒரு குரு வடிவம் தாங்கி, ஆச்சாரிய வடிவம் தாங்கி அவர் வருகின்றார். தானாக தந்ததென்று உந்தி பெற. இந்த ஆன்மா எவ்வளவு கஷ்டப்படுது, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணுது, கோவிலுக்கு போகுது, வழிபாடு செய்யுது, அனுஷ்டானம் பண்ணுது, சிவபூஜை பண்ணுது. இதுக்கு நம்ம அருள் செய்ய வேண்டும் என்று பெருமான் செய்கின்றார். ஏன்னா என்னோட தகுதிக்காக அவர் வரல, நான் செய்த முயற்சியை பார்த்து இறக்கப்பட்டு கருணை பற்று அவர் வாராரு. என்ன செய்றாரு? தானாக தந்தார், தன்னையே தந்தான். இந்த உயிரை என்ன பண்றான்? சிவமாக ஆக்கி விடுகின்றான் என்ற கருத்தை தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா இந்த 3 வரின்னு சொல்லக்கூடாது, 3 அடிகள்னு சொல்லுதான். ஏன்னா வரின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா முதல் அடி என்ன செய்யுது? கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். இரண்டாவது அவர் தான் ஆச்சாரியராக, குருநாதராக வருவார். அந்த 8ஆம் சூத்திரத்துல வர மாதிரி தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்கடல் செல்லுமே. ஏன் இந்த ஆன்மா ஏன் இந்த மாதிரி வரணும் அப்படின்னா, இது 5 வேடரில் வளர்ந்தனை அயர்ந்தனை. இது இந்த 5 வேடர்கள் இருந்து வளர்ந்து வளர்ந்து அசந்து போச்சு. இன்னும் அதை விடுப்பதற்காக பெருமான் என்ன செய்கின்றார்? அவர் குருவாக வர வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அவர் தீட்சையை கொடுத்து என்ன செய்கின்றார்? நம்மளை சிவமாக்குகின்றார். எனவே இந்த பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு தாமாகவே அருள் புரிவார். இந்த 3 கருத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அது நம்ம என்ன பண்ணோம்? அது ஒவ்வொரு எழுத்தா பார்த்தோம், ஒவ்வொரு சொல்லா பார்த்தோம், ஒன்னொன்னுக்கும் நல்ல விளக்கமா பார்த்தோம். அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம அறிவுக்கு தீனி போடணும், அப்பதான் நம்ம லாஜிக் மைண்ட் ஒத்துக்கணுங்கிறதுக்காக அந்த விளக்கம் சொல்ல வேண்டியிருந்தது. இந்த 3 கருத்தை மட்டும் கடவுள் ஒருவர் உண்டு, அவர் தான் சிவபரம்பொருள், அவர் தான் அப்பொருள், அவர் தான் ஆச்சாரியாக வருகின்றார். அவரே பக்குவ ஆன்மாக்களுக்கு அவர் தன்னை தந்து நமக்கு அருள் புரிகின்றார் என்ற கருத்தை பார்த்து விட்டு இன்றைக்கு 2வது திருப்பாடலுக்குள் நாம் செல்லலாம். தானாக தந்தது என்பது குருவருள், அவர் எழுந்து வருவது திருவருள். அடுத்து செய்யுள் 2. இது வாதனைப்பாடுன்னு ஒரு தலைப்பை கொடுக்குறாங்க. இது உலகப்பற்றை விடல் என்று ஒரு தலைப்பு கொடுத்துட்டாங்க. பழக்கம் தவிர பழகுவதன்றி உழப்புவது என்பனே உந்தி பெற, ஒரு பொருளாலே என்று உந்தி பெற என்று அந்த 2வது பாட்டுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். நம்ம என்ன பழக்கம் இருக்கோம்? நம்ம பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன செய்து, நமக்கு உலகம்தான் தெரியுது. அந்த உலகத்துலதான் நம்ம பழகிருக்கோம். அந்த உலகப்பற்றில நம்ம அழுந்து ரொம்ப நாளா நம்ம பழகிட்டோம். ரொம்ப நாளா பழகிட்டோம்னா அந்த பழக்கத்தை விடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு காபி டீ அப்படிங்கிறதே நமக்கு கஷ்டமா இருக்கு. நிறைய பேர் இந்த கல்லு, சாராயுதம், பீடி, சிகரெட்டு அதுக்கு அடிமையாகி அதை விட முடியாம உடம்புல நோய் சாகுறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த உலக பழக்கத்துல நம்ம நீண்ட நாள் பழக்கத்தை விட்டோம். அந்த பழக்கத்தை ஈஸியா எளிதா விட முடியல. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பழக்கத்தை இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு மாற்று பழக்கத்தை நம்ம ஏற்படுத்த வேண்டும். அதான் என்ன செய்யணும்? கண்ணால உலகத்தை பார்க்காம பெருமானை பார்க்கணும், காதால ஊரொம்ப கேட்காம சிவபுரான் புகழை கேட்கணும். இப்படி ஒவ்வொரு அங்கத்தையும் திரு அங்கமாலின்னு சொல்ற மாதிரி நம்ம அதை ஆற்றுப்படுத்தணும், மாற்று வழிக்கு அதை ஏற்படுத்தணும். அதுவே வரலணும், அது வரைக்கும் நம்ம இந்த உலகத்திலேயே உழண்டுகிட்டே இருப்போம். அதான் உழப்புவது என்பனே உந்தி பெற. என் தெரியும், பெண்ணேங்கிறது பெண்ணே. ஏன் பெண்ணேன்னு சொல்றாருன்னா, சிவபெருமான் ஒருவன் தான் ஆண்மகன் தலைவன். மற்ற ஆன்மாக்கள் எல்லாமே, உயிர் வர்க்கங்கள் எல்லாமே என்ன செய்யுது? அதெல்லாம் பெண்கள், அடிமைகள். அது பெண்ணே என்பது இன்னும் அந்த இடைக்குறை, அது தொகுத்தல் விகாரம் ஆயிற்றுன்னு சொல்லுவாங்க. என்பனே உந்தி பெற, ஒரு பொருளாலே என்று உந்தி பெற. இந்த பழக்கத்தை விடணும்னு கேக்குறாங்க. பாடல்லாம் எளிய பாடல் தான். அந்த 3 வரையும் நீங்க கேட்டு எழுதிக்கிட்டா கூட உங்களுக்கு போதும். அது பழக்கம் தவிர பழகுவது அன்றி
உழப்புவது என்பனே உந்தி பெற, ஒரு பொருளாலே என்று உந்தி பெற. அந்த ஊனு பொருளோட போதும் உந்தி பெற. பழக்கம் தவிர பழகுவது அன்றி 4 சீர். உழப்புவது என்பனே 2 சீர் உந்தி பெற, ஒரு பொருளாலே என்று உந்தி பெற. இது 3 வரிப்பாடங்களை ஈஸியா வந்து கேட்டவனே மனப்பாடம் ஆகணும், கேட்டவனே உடனே எழுதிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம சைவத்துல வந்து பிறந்துட்டோம் இல்லையா, நமக்கு ஒரே வழி என்ன, முதல்ல வந்து சரிகைக்கு போகணும், சரியிலிருந்து கிரியைக்கு போகணும், கிரியையிலிருந்து யோகத்துக்கு போகணும். அந்த மாதிரி சிவநெறிகள்ல வந்து போகணும். அந்த சிவநெறிகள்ல பழகுவதால் தான் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த உலக பழக்கத்திலிருந்து நாம் வந்து விடுபட முடியும். எனவே அப்ப என்ன செய்யணும், அப்ப அந்த உலக நெறிகளை விட்டு அந்த 50 பட்டுக்களை வந்து விட்டு நம்ம என்ன செய்வோம், நம்ம சிவநெறிக்கு வந்து போகணும். நம்ம சிவநெறிக்கு போனா என்ன செய்வோம், நம்ம வந்து அந்த 50 பற்றி கொண்டு கிடப்போம், அந்த வேடர்களையே பற்றி கொண்டு கிடப்போம். இப்போ கொத்து கொள்ளு மாமிசம் சாப்பிடு வந்தவங்களை கொள்ளையடி அந்த மாதிரிதான் மனசு வந்து போயிட்டு இருக்கும். அப்போ உலக பொருள்களை இன்னமும் வந்து நீ என்ன பண்ற, சைவத்துக்கு வந்துட்ட, சரியை கிரியைக்கு நீ வந்துட்ட, இன்னமும் நீ என்ன செய்யற, அந்த உலக பொருள்களை நுகர்வதற்காக அனுபவிப்பதற்காக நீ வந்து ஆசைப்படுகின்றாய், அதற்காகவே உழன்று திரிந்து கொண்டிருக்கின்றாய். இது வந்து பேதமை அல்லவா? எனவே என்ன செய்யணும், நீ ஒரு பொருளாலே என்று உந்தி பெற. அப்ப நீ என்ன செய்யணும், ஒரு பொருளை தான் பற்றணும். அந்த பொருள் என்ன அப்படின்னா அது திருவருள் ஆகிய அந்த ஒரு பொருளிலே நீ வந்து அழுந்தி கிடப்பதையே பழக்கமாக கொண்டு வர வேண்டும். மறுபடியும் சொல்றேன், இந்த உயிர்கள் வந்து உலகப்பற்றில் நீண்ட நாட்களாக அழிந்து கிடக்கின்றது, அதிலிருந்து எளிதாக வெளிப்பட முடியவில்லை. எனவே அந்த பழக்கத்தை விடுபடுவதற்கு நம்ம என்ன செய்யணும், அந்த சரியை கிரியை யோகம் என்கின்ற அந்த இறப்பில் தவத்தை வந்து நான் பழக வேண்டும். அந்த மாதிரி பழகினாதான் நம்ம என்ன செய்யும், அந்த உலகப்பற்றை விட்டு நாம் வந்து பெருமானை சார வேண்டும். பெருமானை சார்வதற்கு ஒரே வழி வந்து என்ன செய்யணும், இந்த திருவருளை பற்றி கொள்ள வேண்டும். இது என்ன பண்ணு, திருவருளை பற்றி கொண்டால் உலகப்பற்று படிப்படியாக இது கழிந்து விடும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த பாட்டுக்கு வந்து விளக்கத்தை வந்து பார்க்கலாம். இந்த பழக்கத்தை என்ன, இந்திரியப்பற்று அல்லது உலகப்பற்றை விட வேண்டும் என்பது முதல் கருத்து. ரெண்டாவது வந்து அதுக்காக நீ என்ன செய்யணும், திருவருள்ல வந்து நீ பற்றி கொண்டு அதில் அடங்கி ஒழுக வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். இதுல பழக்கம்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். உழப்புவதுனா நமக்கு கிடைத்திருக்கரிய அந்த அருள் செல்லுமாகிய சிவமே கிடைத்திருக்கு. அதனை வந்து நம்ம என்ன பண்ணோமா, அதன் வழி நிற்க முடியாமல் நம்ம என்ன செய்யணும், இந்த உலகப்பற்றில் வந்து நம்ம வந்து அலைக்கழிக்கப்படுகின்றோம். அந்த அலைக்கழிக்கப்படுவதை தான் உழப்புவது. ஏன்டா அதுலயே உழண்டு கிடக்க, மனசை போட்டு ஏன் ஏன்டா உழந்துக்கிட்டு பெரியவங்களாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுல இருந்து வெளியே வா, நீ அதே பற்றியே நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கான்னு சொல்ல முடியா. அப்படி அந்த உலகப்பற்றை விட்டு நம்ம வந்து வெளிவர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். இப்ப பழக்கம் தவிர பழகுதல் என்ற அந்த வந்து விளக்கம் வந்து பார்க்கலாம். நம்ம உயிர்களுக்கெல்லாம் நாயகன் அல்லது தலைவன் யார் வந்து சிவன். அவர் தான் நமக்கு தலைவர், அவர் தான் வந்து நமக்கு பதி. எனவே அவர் தான் நம்முடைய கணவராக சொல்லப்படுகின்றார். எனவே அவர் ஒருவர் தான் வந்து ஆண். இந்த கருத்து வந்து கோவையார்ல மட்டும் கொஞ்சம் மாற்றி சொல்லப்படுகின்றது. சிவனை வந்து தலைவியாகவும் இந்த உயிரை வந்து நாயகனாகவும் சொல்லப்படுகின்றது. அது வேற ஒரு கோணத்தில் சிந்திக்கக்கூடியது. எனவே இந்த சைவ சித்தாந்த கருத்துப்படி சிவபெருமான் ஒருவர் தான் நம்ம தலைவர், அவர் தான் நம்முடைய கணவர். ஆனா நாம்பெல்லாம் வந்து அவர் ஒருவர் தான் ஆண், நம்ம ஆண்மாக்களே நாமக்கெல்லாம் பெண்கள். அப்ப என்ன செய்யணும், இந்த கணவன் வந்து என்ன வழியை காட்டுகின்றாரோ அந்த வழியில தான் செய்யணும். இது வந்து ஒரு 50 வருஷம் வரைக்கும் அந்த பழக்கம் வந்து இருந்தது. இப்ப என்னாச்சு, ஆண் பெண் வந்து ஈக்குவாலிட்டி சமத்துவம் வந்து பேசுறதுனால இப்ப வந்து நிறைய பெண்களுக்கு இது வந்து பிடிக்கிறது இல்லை. ஆனா இந்த நம்ம உடலால வாழ்ற வாழ்க்கைக்கு அது சரி, உலக நெறிக்கு வந்து சரி. நம்ம வந்து ஆன்மா உயிரோன்னு தான் இப்ப பிறப்பு எடுத்திருக்கோம். ஆன்மா உயிரோனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கணவன் சொல்லை கேட்க வேண்டும். கணவனாகி அந்த பதி சொல்லை, அந்த சிவன் சொல்லை கேட்க வேண்டும். ஏன்னா அவர் தான் வந்து நம்மை வழிகாட்டி நடத்துபவர். நாங்களாம் சின்ன பிள்ளைல பார்த்துருக்கோம், இந்த மாதிரி கணவன் மனைவி திருமணம் ஆனா கூட சேர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சேர்ந்து போகணும்னா புருஷன் வந்து பின்னாடி போகணும், அவன் பின்னாடி வந்து பெண்கள் வந்து போகணும். இதெல்லாம் வந்து 50 வருஷத்துக்கு முற்பட்ட இந்த சம்பிரதாயம். இன்னைக்கு வந்து அந்த சம்பிரதாயம் எல்லாம் மாறி போயிடுச்சு. உலகம் மாறுவது போல அதை இதுவும் பழக்கமும் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. எனவே அவர் தான் நமக்கு வழிகாட்டார். அவர் எப்படி வழிகாட்டுறாருன்னா, அந்த வேதம் மூலமாகவும் ஆகமங்கள் மூலமாகவும் தான் நமக்கு வழிகாட்டுறார். இந்த வேத ஆகமங்கள் வந்து எல்லாம் நெறி சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதன் வழியே நமக்கு நடக்க வேண்டும். அதுதான் நமக்கு நம்முடைய தலைவராகிய அந்த ஒப்பற்ற கணவராக இருக்கக்கூடிய அந்த சிவன் சொல்லுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்கின்றோம், அதை உணர்ந்து நடக்கின்றோம். ஏன்னா அதே ஒரு பெண் என்ன பண்ணா, அந்த பிறந்த வீட்டுல வந்து எவ்வளவோ செல்வத்தோட செல்வாக்கத்தோட வளரக்கூடும்.
அந்த மாதிரி வளர்ந்தாலும் அவர் என்ன செய்யறாரு, இந்த புகுந்த வீட்டுக்கு போனாங்கன்னா அந்த பெண் என்ன செய்வாங்க, அந்த எல்லாம் மறந்துட்டு அந்த புகுந்த வீடு எப்படி இருக்கின்றதோ எனவே அதற்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொண்டு நடக்குவார். எனவே அந்த பிறந்த வீடு அவருக்கு சதம் கிடையாது, புகுந்த வீடுதான் நமக்கு சதம். அதுபோல ஆன்மாவாகிய நமக்கு என்ன அப்படின்னா, இந்த சிவபெருமான் தான் சதம், அந்த சிவலோகம் தான் சதம். இந்த உலக வாழ்க்கை சதம் கிடையாது, அது நிலையற்றது கிடையாது. எனவே அந்த நிலையற்றதை நம்ம என்ன பண்ணலாம், அதை விரும்பாமல் நிலை பேருடைய ஒன்றை நிற்கின்ற போதே நிலையுடான் கலல் சொற்கொற்றமின்றி தோத்தறியுங்கள்னுட்டு திருமண சொல்வார். உடம்புல உயிர் இருக்கப்பயே இளமை இருக்கிறப்பயே அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க பெருமானை நீங்கள் அதோடம். எனவே இந்த புகுந்த வீட்டுல பல கஷ்டம் இருக்கலாம், மாமனார் கஷ்டம், நாத்தனார் கஷ்டம், அந்த மாதிரி பலர் கஷ்டம் இருந்தாலும் அந்த பொண்ணு என்ன செய்வா, அதையெல்லாம் அனுசரித்து கொண்டு போவா. ஏன்னா தன்னுடைய கணவனுடைய மனசு நோவக்கூடாது, கணவன் சந்தோஷமா இருக்கணும், அவனுக்கு எந்த கஷ்டத்தையும் நான் கொடுக்க கூடாதுட்டு எந்த கஷ்டத்தையும் அந்த பெண்ணு தாங்கிக்கிட்டு அதை வெளிப்படுத்தாமல். அவருக்கு ஏற்கனவே நிறைய பிடிச்சிருக்கும், ஐஸ்கிரீம் எல்லாம் பிடிச்சிருக்கும், ஆனா புகுந்த வீட்டுல அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. உடனே அதெல்லாம் அவ விட்டுடுவாள். அது போல நமக்கு உலகத்துல பல பொருள் பிடிச்சிருந்தது. இப்ப அந்த உலக பொருள்களை விட்டு விட்டு அந்த சிவபரம்பொருள் அதை மட்டும்தான் நம்ம பிடிச்சுக்கணும், அதுதான் நமக்கு விருப்பமான பொருள். எனவே என்னோட கணவனுடைய விருப்பம் என்ன, கணவனுடைய விருப்பம் நான் சிவலோகத்தை சார வேண்டும். எனவே அதுக்காக நான் என்ன செய்யறேன், இந்த கணவன் காட்டிய அந்த குறிப்பிலேயே போவேன். இதுதான் ஒரு சிறந்த பெண்ணின் அல்லது தலைவியின் பண்பு ஒழுக்கம். அது போல நாம் என்ன செய்யணும், நாம் ஆன்மாவாகிய பெண் அப்ப என்ன செய்யணும், அந்த நிலைக்கு போய் இந்த ஆச்சாரியனாக சிவபெருமான் என்ன சொல்லியிருக்கின்றாரோ அந்த வழியில நம்ம போகணும். போனாதான் சிவபரம்பொருளை அடைந்திடல் வேண்டும். இதற்காக தான் பெண்ணே என்ற வார்த்தை பெணே என்று அந்த தொகுத்தல் விகாரமாக அவர் சொன்னார். எனவே இது அகப்பொருள் இலக்கணத்துல இது நல்லா சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்துல என்ன சொல்லுவாங்க, பெண்ணறிவு என்பது பேதமைத்தே. பெண்ணுக்கு பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பெரிளம்பெண் என்று 7 நிலைகள் உண்டது. அதுல ஃபர்ஸ்ட் பேதமை என்கின்ற அந்த அறியாமை இருக்கும். அதுவே பெண் அறிவது பேதமைத்தே என்று சொல்வார்கள். இந்த பேதமையை நம்ம குறிக்கும். நம்ம பேதமை வயப்பட்டா என்ன செய்வோம், நம்ம மறுபடியும் அந்த ஐம்புல வேடர்ல போய் மாட்டிக்குவோம். அந்த ஐம்புல வேடருக்கு போயிட்டோம்னா நாம் அரசகுமாரங்கிறத மறந்துட்டு நம்ம தந்தை ஒரு அரசன் என்பதை மறந்து விட்டு நம்ம வேடகுமாரனமாக மாற்றிவிட்டோம். எனவே நீ அந்த சிவனுக்கு உரியவன், நீ இந்த வேடர்களுக்கு உரியவன் அல்ல. எனவே இந்த அறியாமையை மனம் பெற்றிருக்கின்றது. எனவே அந்த அறியாமையுடைய நெஞ்ச அவர் பெண்ணே என்று சொல்லியிருக்கின்றார். அதான் கொஞ்சம் மியூட் போட்டுங்கம்மா. இந்த அறியாமை பெற்றதுனால அதை பெண்ணே, நெஞ்சை பெண்ணே என்று சொல்லியிருக்கின்றார். எனவே பல இது இப்ப நிறைய திருமணங்களே பாக்குறோம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து, அந்த நெஞ்சத்தை முன்னிலைப்படுத்துறார். அப்புறம் நிலைமை சொல்லு நெஞ்சே என் தவம் செய்தாய், கைலாய மலையன் நம் தலையின் மேலும் நெஞ்சிலும் தங்கவே. எனவே இந்த நெஞ்சு, அந்த நெஞ்சை தான், அந்த அறியாமையுடைய நெஞ்சை தான் இங்கே பெண்ணே என்று கொண்டிருக்கின்றார். சிவபெருமான் தான் நமக்கு எல்லா உறவும், தந்தையாக இருப்பதும் அவர்தான், தாயாக இருப்பதும் அவர்தான், கணவனாக இருப்பதும் அவர்தான், எல்லா உறவுகளாகவும் இருப்பது இந்த சிவன் தான். நம்ம அந்த மாதிரி உறவுகள்ல நம்மை வளர்த்து எடுக்கின்றது. இதுதான் தந்தை ஆவானும் குரு என்று அந்த கைவல நைவனத்தில் சொல்வார்கள். சர்க்குரு ஆவானும் தந்தை ஆவானும் நாதன் ஆவானும் சர்க்குரு அப்படின்னு ஒரு பாடல் கைவல நைவனத்துல வரும். எனவே இப்ப நம்ம ஆன்மாவுக்கு வந்துட்டோம். நம்ம என்ன பண்ணிட்டோம், நான் இந்த உடம்பு கிடையாது, நான் இந்த ஆன்மா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்ச உடனே நமக்கு என்ன செய்யும், இந்த ஆன்மாவுக்கு 3 நிலை. இப்ப மறுபடியும் நம்ம சைவ சித்தாந்தத்துல போயிடுது. நமக்கு ஆன்மாக்களுக்கு 3 நிலை இருக்கின்றது. ஒண்ணு கேவல நிலை. கேவல நிலை என்பது நம்ம ஆணவ மலத்தோடு கூடியது. 2வது சகல நிலை. சகல என்பது மாயை கண்மத்தோடு கூடியது. சுத்த நிலை. சுத்த நிலை என்பது ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற அந்த 3 மலங்களும் நீங்கிய நிலை. அதுதான் முத்தி பெற்று நிலை. நமக்கு கேவல நிலை, சகல நிலை நம்ம பழகிட்டோம். அதை விட்டுட்டு நம்ம எங்க போகணும், அந்த சுத்த நிலைக்கு போகணும். ஏன்னா கேவல நிலையில அந்த ஆன்ம அறிவு
ஆணவ மலத்தின் அந்த ஆவரண சக்தியால், மறைப்பு சக்தியால் அது முழுதும் வந்து மறைக்கப்பட்டு விடுகிறது. ஆன்மா வந்து தன் அறிவு பொருள் தெரியாது, தனக்கு உதவி செய்யக்கூடிய அந்த சிவத்தையும் தெரியாது, ஆணவ மலம் மறைச்சிருக்குன்னு தெரியாது, அந்த முழு அறியாமையில் வந்து கிடக்கின்றது. இது அந்த கருவறையில் அறிவற்ற கண்ணில்லாத குழவியை போல கட்டு கிடந்ததுன்னு தாய்மானவர் சொல்கின்றார்கள். எனவே இந்த நிலை இதுல இருந்து பெருமான் வந்து என்ன பண்றாரு, நம்முடைய குழந்தை இந்த மாதிரி ஒரு ஆணவ மலத்தின் பக்கத்துல மாட்டிக்கிட்டு கிடக்கு அப்படின்னு இதுல இருந்து அதை கொஞ்சம் விடுவிக்கணும் அப்படின்னு என்ன பண்றாரு, அவர் மாயை கண்மம்னு ரெண்டையும் வந்து கூட்டுறாரு. இது ஆகந்துக மலம், சேர்க்கப்பட்ட மலம்னு பேர். அப்ப என்ன செய்யுது, நம்ம ஆணவ மலத்தை நீக்குவதற்காக பெருமான் என்ன செய்கின்றார், இந்த கண்மம் மாயை ரெண்டையும் வந்து கொடுக்கின்றார். இதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்ச உதாரணம் தான். ஒரு வண்ணான் வந்து என்ன பண்ணுவான், அவன் வந்து இந்த சட்டைகள் துணிகள்லாம் அழுக்கா கிடக்குது, அது அழுக்க போட்டா என்ன பண்ணுவான், அது கூட ஓர்மண்ணை வந்து சேர்த்து வெள்ளாவி வைப்பான். இப்ப நம்ம காலத்துல நம்ம என்ன பண்றோம், சர்ஃபு போட்டு நம்ம ஊற வைக்கிறோம் இல்லையா, அப்புறம் சர்ஃபு மாதிரி அந்த ஓர்மண் மாதிரி இந்த மாயையும் கண்மமும். சரி, மாயை கண்மம் வந்து சேர்ந்துருச்சு, இந்த ஆன்மாவுக்கு வந்து அறிவு வந்து ஓரளவுக்கு விளக்கம் வந்து விட்டது, ஓரளவு வந்து ஆன்மாவுக்கு அறிவு வந்துருச்சு. ஆனா அப்பயும் என்ன செய்யுது, இந்த ஆணவ மலம் வந்து அதோடைய அதோன் நியமிகா சக்தி, அதோன் கீழ்ப்பக்கம், அவன் கதி அதோ கதி தான் சொல்ல இல்லையா, சிவபெருமானுக்கு அதோ முகம், அந்த அதோ முகம் தான் சேர்ந்து முருகப்பெருமானுக்கு ஆறுமுகமாக வந்திருக்குன்னு பார்க்கணும் இல்லையா. அதோனா கீழ் நோக்கியது. அப்ப இந்த ஆணவம் என்ன செய்யுது, அந்த அதோன்மேகா சக்தி என்ற அந்த சக்தி மூலமாக இந்த ஆன்மா என்ன பண்ணுது, இது பெருமான்கிட்ட போகக்கூடாது அப்படிங்கிறது என்ன பண்ணுது, இந்த உலகத்தை நோக்கியே அது வந்து காண்பிக்கிறது, உலகப்பட்டிலேயே வந்து கிடைக்கின்றது. அந்த மாதிரி என்ன செய்யுது, உலகப்பட்டிலே இருக்கிறப்ப அதுக்கு இன்பம் துன்பம், நல்லது செய்யுது இன்பம் வருது புண்ணியம் சேருது, கெட்டது செய்யுது பாவம் வருது துன்பம் செய்யுது. இந்த இன்ப துன்பத்தை மாத்தி மாத்தி அதை அனுபவிச்சு என்ன செய்யுது, அது ஓரளவுக்கு பக்குவப்படுகின்றது. அந்த மாதிரி பக்குவப்படும் போது பெருமான் என்ன செய்கின்றான், அந்த குருமூர்த்தியாக எழுந்தருளி, அப்பா நீ வந்து சிவகுமாரன், எனக்கு உரியவன், இது வந்து நீ உலகத்துக்குரியவன, உலகத்திலே உணர்ந்துகிட்டு இருந்த, இனிமே நீ வந்து என் பின்னாடி வா, என்னுடைய அரசாட்சியை நீ ஏத்துக்க என்று சொல்லுவார்கள். எனவே இந்த ஆணவ மலம் வந்து பிறவி குருட்டு நிலை, இரண்டாவது சகல நிலை, இரண்டாவது நம்ம பழகக்கூடிய நிலை வந்து சகல நிலை. இந்த சகல நிலை நமக்கு தனு ஆகிய இந்த உடல் கொடுக்கப்படுகிறது. கரணம், கரணம் வந்து அறிவு கருவிகள், தொழில் கருவிகள், அந்த கரணங்கள்லாம் கொடுக்கப்படுகின்றது. அது போல என்ன செய்யல, நமக்கு வந்து இந்த உலகம் வந்து நமக்கு தெரிகின்றது. அப்புறம் அந்த உலகத்தில் அமைக்க வேண்டிய போகங்கள் இருக்கின்றது. அந்த தனு கரண போன போகமாக அந்த முதல் காரண மாயிலிருந்து நமக்கு அதெல்லாம் கொடுக்கப்படுகின்றது. அந்த மாதிரி வந்தவுடனே இதுவரைக்கும் நம்ம என்ன இருந்தோம், ஆன்மாவுக்கும் பரமான்மாவுக்கும் 3 உண்டு. அது இச்சை, கிரியை, நாணம். இச்சைனா நம்ம மேல வந்து ஆசைப்படுவது அல்லது விருப்பப்படுவது, கிரியைனா அதற்கு உண்டான செயலை செய்வது, ஞானம்னா அது மூலமா வந்து ஒரு அறிவு வந்து கிடைக்கும். ஒரு நெருப்பு வந்து இருக்கு, அது என்ன செய்யறோம், அது தொட்டோன்னு சுடுது தெரியுதுல, அப்போ வந்து ஒரு அறிவு வந்து உண்டாகுது. எனவே நமக்கு என்ன, இது சகல நிலைக்கு நம்ம வந்துடுறோம். ஆனா சகல நிலைக்கு வந்தோடனே இந்த அறிவு வந்து முழுமையாக விளங்கவில்லை, ஓரளவுக்கு தான் விளங்குது. இது எப்படின்னா, ஒரு ரூம் வந்து இருட்டா இருக்கு, அதுக்குள்ள ஒரு கைவிளக்கு வந்து ஏத்திட்டு போறோம், அந்த கைவிளக்கு வந்து எந்த அளவுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு தான் அந்த அறையில் உள்ள பொருள்கள் வந்து நமக்கு தென்படும். அது போல நம்ம வந்து சகல நிலைக்கு வந்தவுடனே இந்த உலகம் வந்து நமக்கு தென்படுகின்றது. அப்போது சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்கின்ற அந்த 5ஐயும் இந்த ஆன்மா வந்து என்னகின்றது, அது அறிகின்றது, உணர்கின்றது. இது எல்லாம் உலக பொருள்கள். அது இந்த ஸ்வீட் வந்து நல்லா இருக்கு, இந்த மனம் வந்து நமக்கு நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை அப்படின்னு வந்து அங்க விருப்பு வெறுப்பு வந்து விடுது. அப்ப அந்த உலக பொருள்கள் வந்து என்ன தன்மையென என்பதை அந்த தத்துவங்கள் மூலமாக இது வந்து அறிந்து கொள்ள வேண்டியது. ஆனா அந்த அறிவு எப்படி, அது வந்து எல்லைக்கு உட்பட்டது. இந்த எல்லைக்கு உட்பட்ட ஏகதேச அறிவுன்னு சொல்லுவாங்க, சுட்டறிவுன்னு சொல்லுவாங்க, தற்போதம்னு சொல்லுவாங்க, ஆன்மபோதம்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்மபோதம் என்ன செஞ்சது, அந்த ஓரளவு தான் இந்த உலகத்தை வந்து உணர முடியும். அப்ப என்ன செய்யுது, பெருமானம் வந்து இதுக்கு சஞ்சீத கர்மம் கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த சஞ்சீத கர்மத்தை வந்து இந்த சகல நிலையெல்லாம் செஞ்சிருக்கோம். பல பிரிவுகளை வந்து புண்ணிய பாவத்தை வந்து செஞ்சிருப்போம். அந்த புண்ணிய பாவ பயனாக நமக்கு வந்து இன்பமும் துன்பமும் வந்து மாறி மாறி வரும். இது எப்படி, இந்த குழந்தை போட்டு தொட்டில் ஆடுறப்ப அங்கேயும் இங்கேயும் போவோம், கடிகாரமும் இப்படி இப்படி சுத்திக்கிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன சொல்லுவோம், இந்த காற்றாடி கரங்கோலை போல்வதோர் காயப்பிறப்போடு இறப்புன்னு மாணிக்கா சொல்ல, இந்த காற்றாடி போல திரும்ப திரும்ப பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு அது உணர்ந்து கொண்டே இருக்கும். கையில வந்து வெளிச்சம் இருக்கு, வெளிச்சம் இருந்தாலும் நம்ம வந்து எதை பார்க்கணுமோ அதை பார்க்காம வேற எதை பார்க்க கூடாதோ அதை வந்து பார்க்குறோம்.
எனவே அப்போ என்ன செய்வோம், அது புண்ணியம் படி இருந்தால் தேவலோகத்துக்கு போகும், பாவம் செஞ்சுதான் நரலோகத்துக்கு போகும். அந்த புண்ணிய பாவம் பயன் கிடந்தப்போ மறுபடியும் என்ன செய்யும், இந்த உலகத்துக்கு தான் மறுபிறவி எடுத்தாகணும். அப்ப என்ன செய்யும், இது இந்த உலகம், அந்த தேவலோகம், நரகலோகம் என்ற அந்த மூன்றிலையுமே இந்த ஆன்மா உழண்டு கொண்டே இருக்கும். நீ உலகத்துல உழந்துகிட்டு இருந்த இப்ப என்ன செய்ய, மறுபிறப்பு எடுக்கும் போது இந்த பூலோகம், தேவலோகம் என்ற சொர்க்கம், நரகலோகம் இதெல்லாம் நீ உணர்ந்துகிட்டே இருக்கியே. இந்த மாதிரி என்ன பண்ணும், இந்த பழக்கத்தை நீ விடமாட்டியா? இந்த பழக்கத்தை இருக்க என்ன செய்யணும், அப்ப நீ இறைவனை பற்றி கொள்ள வேண்டும். இந்த சிற்றடி வச்சுட்டு நான் தான் தலைவன், நான் தான் பெரிய டாக்டர், நான் நிறைய உயிரை காப்பாத்திருக்கேன் அப்படின்னு ஆணவம் வந்தா அது என்ன செய்யாது, உனக்கு கரை ஏற்றாது. பெருமான் தான் எனக்கு இந்த உடம்பை கொடுத்தான், பெருமான் தான் இந்த டாக்டரை படிப்பை கொடுத்தான், பெருமான் தான் எனக்கு அறிவு செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான், அந்த உயிர்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு பெருமான் தான் கொடுத்தான், ஏன்னா அவன் கொடுத்தது எல்லாம் அவன் கொடுத்தது என்று நினைச்சு அந்த நன்றி உணர்ச்சிக்கு வரணும். எனவே இப்ப நம்ம என்ன செய்ய, 36 தத்துவங்கள் மூலமாக நமக்கு இந்த உலகம் தென்படுகின்றது, உலக பொருட்கள் தென்படுகின்றது, இன்ப துன்ப அனுபவங்கள் பெற்றுகின்றது. இந்த மாதிரி இருக்கப்ப என்ன செய்தோம் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்ய, குருநாதர் வாராரு, இவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், நிறைய கோயிலுக்கு வழிபாடுலாம் பண்ணிட்டான், இவனுக்கு நம்ம வழிகாட்ட வேண்டும்ட்டு அந்த சிவபெருமான் குருவாக வருகின்றார். குருவாக தீட்சையை செஞ்சிட்டாரு. தீட்சையும் செஞ்சுட்டு நம்ம அந்த சரியை கிரியை நம்ம பண்ணிட்டே இருக்கோம். பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம அந்த பழைய பழக்கத்தை விட்டுட்டோமானா அது நம்ம உடலை. ஏன் உடலை அப்படின்னா அங்க மல வாசனை, அந்த மல வாதனைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் அந்த பெருங்காயம் இருந்த அந்த பாண்டம், இந்த பெருங்காய வாசனை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த பாண்டம் போல அந்த வாசனை நம்மளை தூண்டிக்கிட்டே இருக்கு. நீ நிறைய 10 காப்பி குடிச்ச, இப்போ ஒரு காப்பி கூட நீ குடிக்காம கிடைக்கப்பா, உடம்பு வீணா போயிடாதா அப்படின்னு சொல்லும். காப்பி குடிச்சா என்ன எல்லாரும் தான் குடிக்கிறாங்க, நம்மளும் குடிப்போமே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப நம்மளோட கெட்ட பழக்கங்கள் என்னென்ன இருக்குன்னு அதை வாய் விட்டு வெளில சொல்ல முடியாது. அது நம்ம மனசுக்கு தான் தெரியும் என்கிட்ட என்னென்ன கெட்ட பழக்கம்னு, நம்ம மனசுக்கு தான் இருக்கணும். அந்த கெட்ட பழக்கத்தை மறுபடியும் ஏன் போகுது அப்படின்னா அந்த வாதனை மலம். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. இந்த கொய்யவனை என்ன பண்றான், அந்த திகிரி இல்லையா, அந்த சக்கரத்தை வச்சுக்கிட்டு அந்த பானை செஞ்சிருவான். பானை செஞ்சு அந்த பானையை எடுத்துருவான். எடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னா, அந்த சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கும். அப்படின்னு அந்த பழைய வாசனை என்ன செய்யும், அது உலகத்துல உங்களை சுத்திக்கிட்டே இருக்கும். எனவே என்ன பேசுனேன், நீ பிறந்தப்போ பிறவி குருடு, ஆணவ மனசுல பிறவி குருடா கிடந்தா உனக்கு ஒண்ணுமே தெரியல. பெருமான் உனக்கு என்ன செய்யறாரு, அந்த மாயப்படலம், இந்த கண் திரையை தெரிச்சு உனக்கு கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணி இந்த உலகத்தை தெரிய வச்சுட்டாரு. தெரிய வச்சவொடனே நீ என்ன பண்ணணும், நீ உலகத்தையே பார்த்து பார்த்து நீ அனுபவிக்கிற, என்னால பார்க்காதனால பார்த்து பார்த்து அனுபவிக்கிற. அந்த அனுபவம் எல்லாம் உனக்கு என்ன செய்யாது, உன்னை கரையை ஏற்றாது. உனக்கு திரும்ப திரும்ப இன்பத்தை துன்பத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். எனவே முதல்ல இருள் நிலையில இருந்தான், இப்ப எங்க என்ன செய்யறான், அந்த சகல நிலைக்கு வந்தோடனே மருள் நிலைக்கு, ஒரு மயக்க நிலைக்கு வந்துட்டான். இங்க அறிவும் இருக்கின்றது, அறியாமையும் இருக்கின்றது. அந்த அறிவு அறியாமையின் மயக்கம் தான் அது சொல்லப்படுகின்றது. அதான் மயக்கம்னு சொல்லப்படுகிறது. அந்த அறிவு அறியாமையின் கலப்பு தான் மயக்கம்னு சொல்லப்படுகின்றது. இது பழைய பழக்கத்துல நம்ம என்ன பண்றோம், அந்த பழக்கத்தையே நம்ம போடக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன செய்யணும், நமக்கு பெருமான் அறிவை கொடுத்திருக்கின்றார். நம்ம இச்சை வழியே போகக்கூடாது. மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். மனசு ஒண்ணு ஆசைப்படுதுன்னா அது போக்குலயே போகக்கூடாது. நமக்கு பெருமான் அறிவை கொடுத்துருக்காங்க, ஞானம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது நல்லதா கெட்டதா, என் உடம்புக்கு நல்லதா, என் குடும்பத்துக்கு நல்லதா, என் சமுதாயத்துக்கு நல்லதா, நான் போற அந்த சிவநெறிக்கு நல்லதா அப்படின்னு பார்த்துட்டு நல்லதா இருந்தா அதை ஏத்துக்கலாம். சரி, கெடுதலா இருந்தா அதை விட்டுடணும். சரி, நல்லதும் இல்லை கெடுதலும் இல்லை, ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் அதை அனுபவம் செஞ்சுக்கலாம். இதைதான் சிவஞான போதத்துல நம்ம 12ஆம் சூத்திரத்துல சொல்லியிருந்தாங்க. இந்த 12ஆம் சூத்திரத்தை செம்மலர் நோன்றால் சேரல் லொட்டா அம்மலம் களி அன்பரோடு மறி மாலநேயம் அழிந்த ஒரு வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமே. அப்ப நீ இந்த பழக்கத்தை வேணும்னா என்ன செய்யணும், நீ அடியார் கூட நீ சேர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அடியார் கூட சேர்ந்தா இந்த மலை வாசனை தாக்காது. ரெண்டாவது அந்த ஆலயத்துல சிவலிங்கத்தை அரண் என்று நீங்கள் வழிபட வேண்டும். அந்த மாதிரி செஞ்சா இது இந்த புதிய பழக்கத்தை நீங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நீ என்ன செய்யணும், அந்த பழைய மலத்தை கழுவணும்னா என்ன செய்யணும், அதை ஞான நீர் கொண்டு கழுவ வேண்டும். அந்த ஞானம் உனக்கு எப்படி கிடைக்கணும் அப்படின்னா அந்த அடியார் கூட்டத்திலையும் அந்த பெருமானை வழிபடுவது தான் கிடைக்கும் என்று பாக்குறாரு. இதுதான் பழக்கம் தவிர பழகுவது உழப்புவது என்ற அந்த 2 வரைக்கும் அந்த விளக்கம். அடுத்து ஒரு பொருளாலே என்று உந்தி பெற. இந்த ஒரு பொருள் என்ன, அந்த ஒரு பொருள்ங்கிறது ஒப்பற்ற மெய்ப்பொருள், அது சிவ பரம்பொருள். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நான் என்ன நினைக்கிறேன், இந்த உடம்பு தான் நான் நினைக்கிறேன், என் பேர் தான் நான் நினைக்கிறேன்,
இந்த கருவிகள் தான் நான் நினைக்கிறேன். நான் டாக்டர்னு சொன்னா நானும் நினைக்கிறேன். டாக்டர் மனதப்பனா வந்து நான் திரும்பி பார்க்குறேன். அப்ப என்ன செய்யணும்? இது எல்லாம் தத்துவங்கள். இதான் தத்துவத்துக்கு உண்டான பெயர்கள். இந்த தத்துவங்கள் வந்து உண்மை அல்ல, தத்துவங்கள் வந்து நாம் அல்ல. இந்த தத்துவங்கள்லாம் என்ன இது? அதாவது ஜடப்பொருள்கள், அறிவற்ற பொருள்கள். எனவே அதை நாம் அல்ல என்று கண்டப்பன என்ன செய்யணும்? அப்போ வந்து நம்ம இந்த தத்துவத்தை விட்டு நீங்கணும். தத்துவத்தை விட்டு நீங்கிறப்ப அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்போ வந்து இன்பம் வந்தால் மகிழ மாட்டோம், துள்ளி குதிக்க மாட்டோம். துன்பம் வந்தால் தோண்டு போய் விட மாட்டோம். அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் நான் ஏற்கனவே நல்லது பண்ணியிருக்கேன், அதுக்காக இன்பம் வந்திருக்கு. நான் ஏற்கனவே வந்து கெட்டது பண்ணியிருக்கேன், அதற்காக நமக்கு துன்பம் வந்திருக்கின்றது என்ற அந்த இருவினை ஒப்பு வந்து வரும். அந்த இருவினை ஒப்பும்போது அந்த ஆணவ மனம் வந்து பரிபாகமாகும், அதனுடைய வலிமை வந்து குன்றி போய்விடும். அப்பொழுது வந்து அந்த திருவுருள் சக்தி இருக்கு இல்லையா, அந்த திருவுருள் சக்தி வந்து சத்தினிபாதம் என்று அது ஒரு அருவிக்கு கீழே நம்ம என்னமா எப்படி தலைமையில தண்ணி விழுதோ அது போல அந்த திருவுருள் சக்தி வந்து நம்முடைய அந்த சகசார சக்கரத்தின் மூலமாக இந்த உடம்பு முழுவதும் வந்து வீழும். அதுதான் குருவருள் அல்லது திருவருள். அப்போ வந்துட்டு அவன் என்ன பண்ணுவான்? இது வந்து என் செயல் கிடையாது, எல்லாமே வந்து சிவன் செயல். நான் செஞ்ச நல்லதுக்கு அவன் பயன் கொடுக்கின்றான், நான் செய்த தீயதற்கு அவன் பயன் கொடுக்கின்றான் என்று வரும்போது நமக்கு அந்த இருவினை ஒப்பு என்று அந்த உண்மை வந்து நமக்கு மனசுல வரும். எனவே இது வந்து உங்களுக்கு அந்த ஆன்ம போதத்தால் விளையாது, அது திருவருளாலே விளையும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவன் தாளை வணங்குவதற்கும் என்ன செய்யணும்? அவனுடைய அருள் வேண்டும். நான் பெருமானை நினைக்க வேண்டும்னாலும் பெருமான் என்ன? பெருமானை வந்து என்னை நினைக்க வேண்டும். மருதப்பன் என்னை நினைக்கட்டும்பா அப்படின்னு பெருமான் நினைச்சாதான் நான் வந்து அவனை வந்து நினைப்பேன். என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நினைய தருகின்றான் என்று நம்பியாண்டார் நம்பி சொல்வார். எனவே பெருமான் வந்து என்னை நினைக்கிறார், அப்புறம் வந்து என்னை அடிமையாக, ஏன்னா நான் வந்து பெண், அவனுக்கு உரியவன், என்னை அடிமையாக ஆட்கொண்டு மேல அடிமையாக ஆட்கொண்டு தன்னை நினைய தருகின்றான். இடர்கெடுத்து, இடர்னா இந்த ஆணவ மலத்தால் வரக்கூடிய அந்த துன்பங்களை கெடுத்து தன்னை நினைய தருகின்றான். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த புறநானூற்று ஒரு பாடல் வரும் இல்லையா, தீதும் நன்றும் பிறர் தரவாரா, யாதும் ஒரே யாவனும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று அது வரும். இந்த தீமையும் நன்மையும் பிறர் கொடுப்பதால் மட்டும் வருவதில்லை. ஏன்னா அந்த கண்மத்தை நான் ஏற்கனவே செஞ்சிருக்கேன், அந்த வினையை வந்து நான் ஏற்கனவே செஞ்சிருக்கேன். அதனால பெருமான் என்ன செய்கின்றார்? எனக்கு வந்து அந்த தீமையும் நன்மையும் கொடுக்கின்றார், அவர்கள் மூலமாக கொடுக்கின்றார். எனவே இந்த ஆன்மாவுடைய அந்த கர்ம வினை நீங்குது. எனக்கா செய்யணும்? அவங்களுக்கு வந்து நன்றி சொன்னோம். எனக்கு இந்த மாதிரி துன்ப கொடுத்தியன்னு நினைக்காம, எப்பா இந்த துன்ப வினை நீ கழிச்சாயே இருந்து அவனையும் சிவபெருமானாக கண்டு நம்ம வழிபட வேண்டும். அந்த மாதிரி நிலைமைக்கு வந்து பகைவனையும் என்ன செய்கிறாரு? அவனை சிவமாக பார்க்கக்கூடியது. இதான மெய்ப்பொருள் நாயனர் பார்த்தாரு இல்லையா? இது வந்து சிவவேடன் போட்டிருக்கான் தத்தன். இந்த தத்தன் என்ன செய்கின்றாரு? அவர் வந்து தத்தன்ட்ட சொல்லுவார் இல்லையா, இவன் வந்து நமக்கு வேடம் போட்டு வந்தாலும் இவர் நம்மார் தமர்னு சொல்லுவார். தத்தா, இவர் வந்து நம்மை சேர்ந்தவர்ப்பா, இவன் வந்து சிவபெருமான்பா, இவனை கொண்டு போய் ஊர் எல்லை வரைக்கும் விட்டாரு அப்படின்னா வந்து அவனிலேயே சிவத்தை பார்க்கக்கூடிய தலைமை வந்து ஆகும். இதைதான் வந்து என்ன செய்யற, நம்ம நீர் வழிப்படும் புனை போல ஒரு ஆத்துல வந்து ஒரு மரக்கட்டை கிடைக்குது, அதுக்கு தனியா இச்சை கிடைக்கும்டா, அது கிடையாது. அந்த ஆத்து போக்குல போயிட்டே இருக்கும். அது போல இவனும் என்ன செய்வான்? அந்த ஆத்து போக்குல அந்த சிவானந்த வெள்ளத்துல இவனு வந்து வெந்து கொண்டே போவான். இதுதான் நீர் வழிபடும் புனை போல் ஆறுயிர் முறை வழிபடும். இந்த ஆறுயிர் வந்து இந்த முறையில தான் போகும் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தனம். இது வந்து இந்த புறநானூற்று அந்த பாட்டு வந்து வந்திருக்கு. அப்பதான் என்ன செய்யும்? அப்ப நம்ம மாணிக்க வாசர் மாதிரி இருப்போம். நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. பெருமான் என் மூலமா ஏதோ நன்மை நடக்குது, என் மூலமா ஏதோ தீமை வந்து நடக்குது. ஆனா இதற்கு வந்து நான் வந்து நாயகன் கிடையாது, நான் வந்து தலைவன் கிடையாது, நான் வந்து கர்த்தா கிடையாது. என் மூலமாக நீ செய்கின்றார். அது உலகத்தோட பார்வைக்கு இது தீமையா தோணும், ஆனா அதுவும் நன்மைதான் என்று அந்த உயிர் வந்து தெரிஞ்சுக்கும். அப்ப என்ன செய்யும்? அந்த மனசு வந்து தெளிஞ்சு போடும். கேட்டு சிந்தித்து தெரிஞ்ச உடனே அவனுக்கு வந்து என்ன இருக்காது? ஆசை வந்து ஆசை அறாய், ஆசை வந்து விடும், துக்கமும் வராது. அப்ப என்ன செய்வான்? அவன் வந்து எல்லா உயிரையும் வந்து சிவமாக பார்ப்பான். பரஞானத்தால் படத்தை தரிசித்தோர் பரமையே பார்த்திருப்பார் பதார்த்தம் பாரார். இந்த உலகத்தை பார்த்தாலும், ஒரு மரத்தை பார்த்தாலும், செடியை பார்த்தாலும், எதை பார்த்தாலும் அவனுக்கு சிவன் தான் தென்படும். எல்லாமே சிவனருள். எனது சிவனருளாகிய திருவுருளே நான் அழித்து கிடக்க வேண்டும். அதுதான் என்ன செய்யும்? என்னுடைய அந்த பழைய அந்த வாதனையாகிய வேதனையை
அது முறியடிக்கும் பொய்யாகும். அதுக்கு என்ன வேணும்? அந்த அருள் மேல வந்து எனக்கு வந்து தாகம் வந்து வரணும், திருவருளை பெற வேண்டும் என்ற அந்த தாகம் வந்து வர வேண்டும். இந்த மாதிரி தாகம் வந்ததுன்னா அப்ப என்ன செய்யும்? அவனுக்கு வந்து அந்த ஐயக்காட்சி, திரிபு காட்சி இதெல்லாம் போயிட்டு அந்த தெளிவு காட்சிக்கு தென்படும். தெளிவு காட்சிக்கு போப்ப அப்ப இவன் என்ன ஆயிடுவான்? ஏகனாகி இந்த சிவபெருமானோட இவன் ஒன்றுபட்டு விடுவான். அவன் செய்வதெல்லாம் இறைபணி இருக்கும். ஏகனாகி இறைபணி இருக்க மல மாயை தன்னோடு வல்வினை என்று. அப்ப வந்து ஆணவமலம் கிடையாது, மாயாமலம் கிடையாது, வல்வினையாக கண்மமும் கிடையாது. எல்லாமே அவனை விட்டு நீங்கி கிடைக்கும். இதைதான் நம்ம திருமந்திரத்துல வந்து ஒரு பாட்டுல பார்த்திருக்கோம். எத்தனை படிக்க ஞாபகம் தெரியல. 30 மாறும் படிமுத்தி ஏனியாய். பெருமான் வந்து நமக்கு 36 தத்துவம் கொடுத்தாரு. அது என்ன செய்யுது? அந்த முத்திக்கு வந்து இந்த 36 படி வந்து கொடுத்துருக்காரு. நம்ம கீழ்படியில இருக்கோம். கீழ்படியில இருந்து இப்ப என்ன செய்யறோம்? 24 மடியை தாண்டிட்டோம், நம்ம ஆன்ம தத்துவத்தை தாண்டிட்டோம். அதுவும் 7 தத்துவ படியை தாண்டிட்டோம், அப்படி நம்ம வித்யா தத்துவத்தை தாண்டிட்டோம். அதுவும் 5 தத்துவத்தை தாண்டிட்டோம், அப்ப நம்ம அந்த சுத்த தத்துவத்தையும் தாண்டிட்டோம். 36 தத்துவம் தாண்டிட்டா நம்ம என்ன பண்ணோம்? அங்க சிவலோகத்துக்கு வந்து போயிடலாம். 36 ஒரு படிமுத்தி ஏனியாய், அந்த முத்திக்கு ஒரு ஏனியாக இருக்கின்றது. அங்க போனா என்ன செய்யும்? அதை நீ என்ன பண்ணுவேன்? அந்த வீட்டோட உச்சிக்கு வந்து போயிடுவேன். அப்போ ஒப்பிலா ஆனந்தத்து உள்ளொளி போக்கு. அங்க போயிட்டா அவங்க ஒரே பிரகாசம் தான், அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி, எங்கும் ஒரே பிரகாசமா இருக்கும், எங்கும் ஒரு ஆனந்தமா இருக்கும். அப்ப செப்பரிய சிவம் கண்டு இந்த சச்சிதானந்தமாக இந்த சிவம் தான் இருக்கின்றது தான் தெளிந்து அவனுக்கு தெரிஞ்சு போடும். அப்ப என்ன? அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே. இப்ப இவன் என்ன செய்வான்? சிவனாகவே இவன் வந்து மாறி சிவனாகவே மறந்து விடுவான் என்று திருமந்திரத்துல சொல்லுவோம். இணை சிவமயத்தை வந்து நம்ம நாயகனாக கணவனாக கொண்டு நம்ம என்ன செய்யணும்? அவர் என்ன வழி சொல்கின்றாரோ அது வழியை நம்ம செல்ல வேண்டும். அவர் அடைவதையே நாம் பயனாக கொள்ள வேண்டும். அப்பொழுது நமக்கு இறைவனை ஒப்பு, மலபடி பாகம், சத்தினி பாதம் எல்லாம் வந்து அந்த பழைய வாதனை, அந்த உலக வாதனை நீக்கப்பட்டு அந்த திருவருளை நமக்கு கூட்டி செல்லும். பெருமாண்டம் வந்து தாயாகிய அந்த சக்தி வந்து தந்தையாகிய சிவத்திடம் கொண்டு வேண்டும். எனவே இந்த முதல் 2 பாட்டுல வந்து என்ன சொன்னார்? முதல் பாட்டுல வந்து சிவம் இருக்கின்றது அப்பொருள் சொன்னார். அப்புறம் அந்த பொருள் தான் உருவாகி வருகின்றது, சகலமாய் வந்தது என்று உந்திய பெறன்னு அது சொன்னாரு. அப்புறம் என்ன செய்ய? தானாக தந்தது என்று உந்திய பெற, அது உபதேசித்து தன்னையே வந்து தந்து விட்டது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவர் காட்டிய அந்த நெறி, முதல் பாட்டுல அந்த நெறி சொன்னோம் இல்லையா, அந்த நெறியை வந்து நாம் பற்றுக்கோடாக கண்டு அந்த பழைய நெறியை வந்து நம்ம என்ன செய்யணும்? அதை விட்டு விட வேண்டும், விட்டு ஒழிக்க வேண்டும். அப்போது என்ன செய்யும்? எல்லாம் வந்து என்னால வந்து நடக்கல, என் பொண்டாட்டி பிள்ளைகளா நடக்கல, அரசியல் தலைவர் நடக்கல, எல்லாம் வந்து அந்த சிவபுரப்பொருளால் தான் எல்லாமே நிகழ்கின்றது என்ற தெளிந்த அறிவு வந்து உனக்கு வேண்டும். அப்பொழுது இவன் என்ன செய்வான்? அந்த உலக நெறி நீங்கி நன்னெறியாகிய சிவநெறி செல்வான். அந்த சிவநெறியில் அவன் பெறக்கூடிய அந்த பேரு என்ன என்று சொல்ற? நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம். இந்த உலகத்துல நெறியெல்லாம் இருக்குல்ல, எது நான் என்னோட தன்மை என்ன, எது நெறி கிடையாதோ, எது நல்லது கிடையாதோ அதுதான் நல்லது, அதான் நெறி நான் போய் பிடிச்சுக்குவேன். அப்பேற்பட்ட கருதை என்ன? சிறுநெறிகள் சேராமே, இந்த உலகத்துல இருந்து சிறு சமயங்களை வந்து சாராமல் திருவருளே சாரும் வண்ணம். அவர் வந்து பெருநெறின்னு போடல, சிவநெறின்னு போடல, உயர் நெறின்னு போடல, அறநெறின்னு போடல, திருவருளே சாரும் வண்ணம். அந்த திருவருள் சேர்ந்தாதான் அது சிவத்துக்கிட்ட கூட்டு போகும். அதே அந்த ஒரு பொருளாலே என்று உந்தி பெற. இந்த திருவுருளை நீ பட்டுக்கிட்டீங்கன்னா அந்த திருவுருளாகிய தாய் வந்து என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுது, இவனுக்கு போய் தகப்பன்ட்டு கொண்டு போய் சேர்க்கணும்ட்டு அந்த அம்மா வந்து அழைச்சிக்கிட்டு போயிடுவாங்க என்பது இந்த 2வது பாடலின் திரண்ட கருத்து. எனவே இந்த பாடல திரண்ட கருத்து என்ன? நம்ம வந்து உலகப்பட்ட நம்ம ரொம்ப நாள் கடந்துட்டோம், அதுலயே வந்து உழந்துகிட்டே இருக்கும். அந்த உழண்டுவது நமக்கு வந்து நல்லதல்ல, ஆன்மாவாகிய நமக்கு வந்து நல்லதல்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து ஒரு சிறப்பான இடத்துக்கு வந்து போகணும். அந்த இந்த உலக பழக்கத்தை விட்டு சிவப்பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியை கிரியை யோகத்தை வந்து நம்ம வந்து ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று என்ன செய்யும்? இது ஐம்புலன் பற்றை விட்டு திருவுருளை பற்றி கொள்ளும் அந்த ஒரு பொருளாலே என்று உந்திய பெற என்று அந்த கருத்து சொன்னாரு. அடுத்து 3வது திருப்பாடல். இது வந்து இந்த சிவநிலையில் நம்ம நிக்கிறோம். அந்த நிக்கிறதுனால நமக்கு என்ன பயன்? உபாய பயன்னு சொல்லுவாங்க, அல்லது சிவநெறியில் நிற்பதின் பயன் என்ன என்ற கருத்தை வந்து இந்த 3வது பட்டை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். திருச்சிற்றம்பலம். கண்டத்தை கொண்டு கருமம் முடித்தவர் பிண்டத்தில் வாரார் என்று உந்தி பெற, பிறப்பு இறப்பு இல்லை என்று உந்தி பெற. இதுக்கு வந்து
பெருமான் வந்து வாராரு. எப்படி வராரு? குருவாக வரார். அது ஆச்சாரிய திருமேனி கொண்டு வரார். அதற்கு காரணம் என்ன? அந்த அவருடைய அந்த இரக்கம், அந்த பேரருள், அந்த கருணை தான் காரணம். கருணை காரணமாக ஆச்சாரிய திருமேனி குருமேனி கொண்டு சிவபெருமான் வந்து அவர் எழுந்தருளி வருகின்றார். அதனை என்ன பண்ணும்? அதை வந்து காண வேண்டும். இந்த கண்ணினாலே நீ கண்டு, இந்த ஊனக்கண்ணால் இல்ல, ஞான கண்ணினாலே நீ கண்டு என்ன செய்யணும்? அவரையே பற்றி நிற்க வேண்டும். அந்த மாதிரி பற்றி நின்றால் அந்த ஆன்மாவின் அந்த பாசம், அந்த ஆணவம், கண்மம், மாயை, முக்கியமா அந்த வினைப்பற்று வந்து அறம். வினை போகமே ஒரு தேகம் கண்டாய். இப்ப வினைப்பற்று வந்து அற வேண்டும். அந்த மாதிரி பண்ணோம்னா அவனுக்கு வந்து பிறப்பும் கிடையாது, பிறப்பு இல்லாதனால அவனுக்கு இறப்பும் கிடையாது. அப்ப பிறவா பெருநிலையாகிய அந்த முக்தி பேரு, வீட்டு பேரு அல்லது சிவானந்த இன்பம் வந்து கிடைக்கும். இந்த பிண்டத்தில் வாரார். பிண்டம், பிண்டம் என்பது பஞ்சபூதங்களால் ஆகிய அந்த உடம்பை வந்து குறிக்கும். எனவே அவர்கள் பிண்டத்தில், அந்த பிறப்பில் வந்து வரமாட்டார்கள். பிறப்பில் வராத அவளுக்கு இறப்பும் வந்து கிடையாது. இறந்தா பிறக்கணும், பிறந்தா வந்து இறக்கணும். இந்த ஆன்மா வீடு பெற்று படிச்சுன்னா அதுக்கு வந்து பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். கண்டத்தை கொண்டு கர்மம் முடித்தவர் பிண்டத்தில் வாரார் என்று உந்தி பெற, பிறப்பு இறப்பில்லை என்று உந்தி பெற. இதுல சொல்லப்பட்ட கருத்து வந்து ரெண்டு தான். ஒண்ணு வந்து கர்மம் முடித்தவர். இந்த கர்மம், இந்த வினை இருக்கு இல்லையா, இந்த பிராரத்த வினையை வந்து நம்ம வந்து முடிச்சுக்கணும். ஆகாயமத்தை வந்து நம்ம வந்து ஏற்றக்கூடாது. எனவே கர்மத்தை முடிப்பதுதான் முதல் கருத்து. ரெண்டாவது வந்து அந்த மாதிரி முடிச்சுன்னா உனக்கு வந்து பிறப்பு இறப்பு கிடையாது, பிண்டத்தில் வரமாட்டாய் என்பது இரண்டாவது கருத்து. அந்த ரெண்டு கருத்து தான் இந்த 3 அடிகளில் சொல்லப்பட்ட இருக்கின்றது. எனவே இதை வந்து 2 வகையா பொருள்கொள்ளலாம். ஒண்ணு கண்ட அத்தை கொண்டே, அதான் கண்டத்தை கொண்டேன்னு வந்துச்சு. புணர்ச்சி விதிப்பது கண்டத்தை கொண்டே இருக்கின்றது. அப்ப என்ன செய்யணும்? கண்ட அந்த திருவுருளாக வந்த அந்த திருவுருளையே கண்ணாக கொண்டு அந்த பரம்பொருளை நீ காண்கின்றாய். ஏனே அவனருளை கண்ணாக கொண்டு அந்த பரம்பொருளை, அந்த பரம்பொருளை கொண்டு நீ என்ன செய்யணும்? இந்த கர்மத்தை வந்து பண்ணணும். பெருமானை வந்து காண முடியுமா? காண முடியாது. ஏன்னா கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோன். பெருமான் வந்து காட்சி அளவைக்கு வரமாட்டான். கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோன். ஆனா என்ன? விண் முதல் பூதம் வெளிப்பட உதத்தோன். இந்த ஆகாயம் இருக்கு, இந்த ஆகாயத்துல பல கோடி நட்சத்திரங்கள் இருக்கு, பல வகை அண்டங்கள் இருக்கின்றது, பல கோள்கள் இருக்கின்றது. எல்லாம் ஒரு ஒழுங்குல சுத்திட்டு வருது. அதுக்கு என்ன காரணம்னா அவன் அருள் தான் காரணம் நம்ம அனுமானிக்கிறோம். அந்த கருதுகிறோம். எனவே நம்ம என்ன செய்யறோம்? அனுமானிக்கிறோம். எனவே அந்த சிவம் வந்து கண்ணால் காண்பது அரிது. எனவே அந்த மாதிரி அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெல்லமே என்று நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் இருக்கான். அந்த அரிய பொருளாக சிவபெருமான் இருந்தாலும் நம்மால் உணர முடியும், நம்மால் அவனை அறிய முடியும், நம்மால் அவனை அடைய முடியும், நம்மால் அவனை அனுபவிக்க முடியும். எனவே அறிவு, அறிந்து, உணர்ந்து அவனை அனுபவிக்கலாம். எனவே இந்த நெருப்பு இருக்குது. அந்த நெருப்பு என்ன செய்யலாம்? நெருப்பை வந்து ஒரு தனிப்பட்ட பொருளா சொல்ல, ஒரு கேஸ் ஸ்டவ்ல வந்து நம்ம பார்க்கலாம், ஒரு விறகுல வந்து பார்த்துக்கலாம், ஒரு தீக்குச்சியில பார்க்கலாம், ஒரு மெழுகுத்தை பார்க்கலாம். இந்த ஒரு பொருளோடு வந்து ஒட்டி கொண்டு இருக்கும். நெருப்பை வந்து நம்ம தனித்தொரு பொருளாக காண முடியாது. எனவே அது இருப்பை வந்து என்ன செய்யறோம்? அந்த ஒரு பொருள்ல வந்து நம்ம பார்க்கிறோம். எனவே அந்த நெருப்பு எங்க இருந்தாலும் செய்யும், அது வந்து சுடக்கூடிய தன்மை வந்து இருக்கும். அப்படி சிவபெருமான் வந்து எந்த நிலையில் இருந்தாலும் அவன் நம்ம என்ன செய்வான்? நம்முடைய வினைகளை வந்து சுட்டு விடுவான். அதுக்காக அவன் என்ன செய்யறான்? கையில் வந்து அந்த அனலையை வந்து ஏந்திருக்கின்றான். அந்த அனலை ஏந்தி நம்முடைய வினைகள் எல்லாம் சுடுகின்றான் என்பதை நம்ம உண்மை இலக்கத்தை வந்து பார்த்திருக்கோம். அது போல என்ன செய்யறோம்? நம்ம சகல நிலையில் அல்லது பெத்த நிலையில் நம்மால் சிவத்தை வந்து சுட்டி அறிய முடியாது. ஏன்னா சிவம் வந்து சுட்டி அறியப்படக்கூடிய ஏகதேச பொருள் வந்து கிடையாது. அது வியாபக பொருள். நம்மளாம் மாயைக்கு உட்பட்டவர்கள். மாயங்கிறது அது ஏகதேச தன்மையை தான் உருவாக்கும். ஒரு அளவுக்கு தான் நம்ம அறிவு வந்து இருக்கும். ஆனா நம்மளுடைய சிவஞானம் எழுது அது சர்வ வியாபகமானது. அந்த சர்வ வியாபக அறிவை வந்து நம்முடைய அந்த ஆன்ம அறிவால், சுட்டறிவால் நம்மால் வந்து அறிய முடியாது. அப்ப நமக்கு என்ன வேணும்? நமக்கு அந்த பரஞானமாகிய சிவஞானம் வேண்டும். சிவம் வந்து முழுக்க முழுக்க ஞானமாயமானது. ஞான பொருளாக தான் பெருமான் இருக்கின்றார். எனவே அவரை சுட்டி அறியப்படக்கூடிய இந்த தன்மை வந்து இந்த ஆன்மாவுக்கு கிடையாது. எனவே சிவம் சுட்டப்படும் பொருள் கிடையாது. ஆனா ஆன்மாவோட அது சேர்ந்திருக்கு, ஆன்மாவோடு கலந்து இருக்கின்றது. எப்படி இந்த உடலோடு உயிர் கலந்திருக்கு, உயிர் நமக்கு தெரியாது, இந்த உடல் தான் தெரியுது. அந்த உடலோட பேரை சொல்லி மனதப்பான கூப்பிட்டானா அது உயிர் வந்து திரும்பி பார்க்குது. அப்படி இந்த உயிர் வந்து அது ஏகதேச அறிவு பொருள், அதற்குள்ள வந்து பேரறிவு பொருளான அந்த சிவம் வந்து இருக்கின்றது. எனவே
அந்த சிவம் வந்து ஆன்மாவோடு கலந்து ஒன்றுபட்டு உள்ளது. அந்த ஆன்மாவுக்கு எப்போது இந்த ஆன்மாவுக்கு பக்குவ நிலை வரும், இவனை எப்ப பக்குவம் அடையான்ட்டு அந்த சிவம் வந்து பார்த்து கொண்டே எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றது. அந்த பக்குவ நிலைமை வந்த உடனே என்ன செய்யுது, அது ஒரு மானுட திருமணியுடன் ஒரு குருநாதனாக ஒரு ஆச்சாரிய கோலத்தோட அவன் முன்னால் வந்து அது காட்சி அளிக்கின்றது. அதனாலதான் குதிரை வாங்க போன அந்த மாணிக்க வாசகருக்கு பெருமான் வந்து அங்க திருப்பரந்துறையில குருமுந்த மலத்தடியில காட்சி கொடுக்கின்றான். இவருக்கு பக்குவம் வந்துடுச்சு, ஒரு ஆட்கொள்ள வேண்டும் என்று அந்த மாதிரி தோன்றான். எனவே அந்த மாதிரி அவன் வெளிப்படுறது வந்து அவனுடைய அந்த பெருங்கருணை பேரார்னு சொல்வார். அந்த கருணை மிகுதியால் நிகழ்வது. அந்த மாதிரி வெளிப்பட்ட அந்த ஆச்சாரம் என்ன சொல்றாரு, அப்பா நீ வந்து உடம்பு கிடையாது, நீ வந்து மனசு கிடையாது, நீ ஆன்மா அப்படின்ட்டு. எனவே இந்த உடம்பு தான் சிவஞான சித்தியார் சிவஞான போதத்துல பார்ப்பாங்க. தேக ஆன்மாவாதி, தேக ஆன்மாவாதினா இந்த தேகத்தையே ஆன்மாவை நினைப்பாங்க. அப்புறம் இந்திரிய ஆன்மாவாதி, இந்த 5 இந்திரியங்கள் தானே அறிவு விளக்குது, இந்த 5 இந்திரியங்கள் தான் வந்து ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சமுதாய ஆன்மாவாதி, சமுதாய ஆன்மாவாதினா இந்த கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த தத்துவ கூட்டம்லாம் சேர்ந்தது அந்த சமுதாயம், அதுதான் ஆன்மா அப்படின்னு நினைப்பாங்க. அதை தாண்டி அப்புறம் இந்த பிராணன் தான் ஆன்மா, இந்த பிராணனும் வந்து கிடையாது, அப்புறம் ஒண்ணு ஒண்ணா அப்படி கழிச்சுக்கிட்டே போவாங்க. அது மாதிரி நம்ம தேகம்தான் ஆன்மான்னு நினைக்கிறோம், தேகத்துக்குள்ளதான் உயிர் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா உயிருக்குள்ளதான் இந்த ஆன்மாவுக்குள்ளதான் இந்த தேகமே இருக்கு, மனம்லாம் இருக்குது. எனவே நீ வந்து உடம்பு கிடையாது, மனசு கிடையாது, இந்த தத்துவ கூட்டங்கள் எதுவுமே நீ வந்து கிடையாது. இந்த 36 தத்துவங்களும் வந்து ஜடம். இந்த உடம்பும் ஜடம், மனமும் ஜடம். மனமும் ஜடமா இருந்தாலும் என்ன செய்யுது, அது ஒரு அறிவு பொருள் போல உனக்கு வந்து துன்பப்படுத்திக்கிட்டே இருக்குது. அது உண்மை நிலையை நீ உற்று பார்த்தன்னு வச்சுக்க, அது வந்து ஜடம்னு உனக்கு இருக்கும். இந்த மனம் வந்து ஜடப்பொருள், அந்த ஜடப்பொருளை நம்மளை போட்டு இந்த மாதிரி பாடுபடுத்துதுன்னு அந்த குரு வந்து புரிய வைப்பார். அந்த குருவுடன் என்ன செய்வார், உனக்கு வந்து திருவுருள் மூலமாக நமக்கு தீட்சை கொடுப்பார். இந்த தீட்சை கொடுக்கும்போது அப்பதான் நமக்கு என்ன செய்யும், அனுபவமா இந்த உடம்பு வந்து நான் கிடையாது, நான் ஆன்மா, சர்வ வியாபக பொருள் அப்படின்னு தோணும். சர்வ வியாபக பொருள்னா அந்த 224 போனங்களையும் வந்து இந்த ஆன்மாவுக்குள் வந்து அவன் வந்து உணர்வான், ஆன்மாவுக்குள் வந்து அவன் வந்து அனுபவிப்பான். அனுபவிக்கும் போது அப்ப நாம் தான் கடவுள் போல இருக்கு, நாம் தான் சிவம் போல இருக்குட்டு அந்த பசுஞானம் வந்து வந்துவிடும். அந்த பசுஞானத்துல கிடந்த இந்த ஆன்மா நினைச்சும் கொஞ்ச நேரம் நமக்கு மேல ஒரு தலைவன் இருக்கான், அவனுக்குள்ளதான் நான் அடங்கி இருக்கின்றேன், இந்த ஆன்மா அறிவு வந்து சிவ அறிவுக்குள் வந்து அது அடங்கி கிடக்கின்றது என்று அனுபவிக்கும். எனவே நம்ம என்ன செய்யறோம், இந்த ஐம்புலன் மூலமாக நம்ம எதை அனுபவிச்சாலும் இதை இந்த ஆன்மாதான் அனுபவிக்கின்றது. இந்த பசுஞானமே வந்துடுச்சு, அவன் பெரிய ஞானியா ஆயிட்டான், ஆன்மாவே தரிசனம் பண்ணிட்டான். அப்ப கூட அவன் அனுபவிக்கிறது ஆன்மாவோட ஆனந்தம் தான். அது வந்து சிவானந்தம் ஆகாது, பிரம்மானந்தம் ஆகாது. எனவே என்ன செய்யற, அந்த இடத்துல நீ ஆன்மாவை அடைஞ்சு நீயே தலைவன் நினைச்சுக்காத, நீனே வந்து தலைவன் நினைச்சுக்காத, அது வந்து கள்ள தலைமை. நீ என்ன செய்யணும், அந்த பதிப்பொருளை சிவபரம்பொருளை இருந்து அதனோடு நீ ஒன்றுபட வேண்டும். அதுதான் வந்து சிவானந்தம், நித்தியானந்தம். அந்த நிலைக்கு மட்டும்தான் நமக்கு 3 பொருள் உண்மை கிடைக்கும். பதி, பசு, பாசம். பதி வந்து பேரறி உடையது, அந்த பசு வந்து சிற்றறி உடையது, பாசம் வந்து அறிவற்ற ஜடப்பொருள் என்ற அந்த 3ஐயும் அவன் அறிவான். அப்பதான் அந்த முப்பொருள் உண்மை அறியல, அதான் கண்ட அத்தை கொண்டே, அந்த முப்பொருளின் அந்த தன்மையை கண்டத்தை கொண்டு என்ன செய்யற, கர்மம் முடிக்க வேண்டும். நம்ம நிறைய பிறவில வந்து நம்ம வினை செஞ்சுட்டோம், வினை செஞ்சுட்டு நம்ம என்ன வினை ஈட்டிக்கிட்டே போறோம். இப்ப நம்ம என்ன செய்யணும், வினையை குறைச்சுக்கணும், பெருமான் திருவடியை சேர வேண்டும், அப்போது முக்தி விட்டு அடைய வேண்டும் என்று அவன் அறிவான். இதுதான் வந்து அடிஞானம். அடிஞானம் தோன்றுங்கிறப்ப அது அடிஞானமாகி அந்த சரியை தொண்டுக்கு அவன் வந்து வருவான். அப்ப என்ன செய்வார், குரு வந்து அவனுக்கு உபதேசம் செய்வார், மந்திர உபதேசம் செய்வார், அப்புறம் ஒரு நூல் கொடுப்பார். இப்ப சிவஞான சித்தியார் வந்து நமக்கு தாய்மானவருக்கு வந்து அந்த மௌன குரு வந்து கொடுத்தார். அப்புறம் நம்முடைய மாணிக்கவாசருக்கு வந்து சிவபெருமான் வந்து சிவஞான போதத்தை வந்து கொடுத்தார். அது மாதிரி உபதேச வாயிலாகவும் நூல் வாயிலாகவும் அப்ப என்ன செய்யணும், அங்க அனுபவம் வரும். அந்த அனுபவ வாயிலாகவும் இந்த பெருமான் என்ன செய்கின்றார், அந்த அருள் புரிகிறார் இல்லையா, அந்த அருள் புரிந்த அந்த ஆச்சாரியரை கொண்டே, அந்த குருநாதரை கொண்டே, இந்த கண்ட அத்தை கொண்டே. அப்ப என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், நாம் வீடு பேர் அடைவதற்கு தடையாக எது இருக்கின்றது, நாம் செய்த அந்த கர்மம் தான் தடையாக இருக்கின்றது. எனவே அந்த கர்மத்தை என்ன முடிக்க வேண்டும், அதை நீக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். பசி வந்துச்சு, பசியை எப்படி போக்கணும், அந்த உணவை கொண்டுதான் போக்கணும். அது போல நம்ம என்ன செய்யணும், இந்த
கர்மத்தை நீக்குவதற்கு அந்த திருவுருள் என்ன செய்யுது? அது தீட்சையை கொடுக்கின்றது. தீட்சை கொடுத்து நான் வந்து உடல்பிணி மருத்துவன். ஆனா பெருமான் யார்? அவன் வந்து பவப்பிணி மருத்துவன், பவரோக வைத்தியநாதன் சொல்லுவாங்க. பவரோக பவமாகிய அந்த வியாதி, அந்த வாழ்க்கைங்கிற அந்த வியாதியை தீர்க்கக்கூடியவன் அவன். இந்த உடல் பிணியை வந்து தீர்க்கக்கூடியவன் மருத்துவன். அந்த பிறவி பிணியை தீர்க்கக்கூடியவன் அந்த பவரோக வைத்தியநாதன். எனவே உணவை கொண்டால் பசி தீரும். அப்ப அந்த ஆச்சாரியை கண்டால் நமக்கு என்ன செய்யும்? அந்த பவமாகிய அந்த பிறவி பிணி ஒளியும். கர்மத்துக்கு இன்னொரு பெயர் இருக்குது, அது கண்மம்னு சொல்லுவாங்க, வினைன்னு சொல்லுவாங்க. அந்த வினை வந்து 3 வகைப்படும். ஒண்ணு வந்து சஞ்சிதம், நம்ம இதுவரைக்கும் எத்தனை பிறவி எடுத்துக்கோமோ எல்லாத்தையும் செஞ்ச அந்த தொகுப்பு, அது வந்து சஞ்சிதம். அந்த சஞ்சிதத்திலேருந்து இந்த ஆன்மா வந்து இந்த பிறவிக்கு வேண்டியதை வந்து பெருமான் கொடுப்பார். எந்த கர்மத்தை கொடுத்தா அந்த ஆன்மா வந்து முன்னேற நினைச்சுக்கிட்டு அந்த கர்மத்தை கொடுப்பார், அது வந்து பிராரப்த கர்மம். அதுக்கப்புறம் நம்ம பிராரப்த கர்மத்தை நம்ம அனுபவிக்கிறப்பே நம்ம மேற்கொண்டு என்ன பண்ணுவோம்? வினைகளை வந்து செய்வோம். அந்த செய்யறப்ப அதாவது ஆகாமிய வினை என்று சொல்லப்படும். எனவே வினை 3 வரப்படும். இந்த சஞ்சீதம் என்ற தொல்வினை, பிராரப்தம் என்ற இந்த பிறவிக்கு உண்டான வினை, ஆகாமியம் என்று மேல் ஏறக்கூடிய அந்த வினை. நம்ம என்ன செய்யணும்? அந்த ஆகாமியம் வந்து மனசியம் மறுபடியும் சஞ்சீதத்துக்கு போவோம். சஞ்சீதம் மறுபடியும் பிராரப்தம் வரும். இப்போ மறுபடியும் ஆகாமியம் வந்து ஏறும். இப்படி பிறவை சொல்லிச்சு வந்துகிட்டே இருக்கும். இப்போ முதல் என்ன செய்யணும்? அந்த பிராரப்தம் அனுபவிக்கும் போது ஆகாமியம் ஏறக்கூடாது, ஆகாமியத்தை கட் பண்ணி விட்டுவார். இந்த ஆகாமியம் வந்து வராமல் பெருமான் வந்து தடுத்து விடுவார். அப்ப என்ன செய்வார்? இந்த விதையை வந்து அவர் வறுத்து விடுவார். அதை வறுத்த வித்து வந்து மறுபடியும் வந்து முளைக்காது. உனக்கீழாத வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின் கணக்கீழா திரு கோலம் நீ காட்டினாய் கொண்டிலே என்று திருக்கழுக்குன்ற பதிகத்தில் வந்து நம்முடைய மாணிக்கவாசகர் வந்து பாடுவார். எனவே பிராரப்தம், பிராரப்தத்தில் ஆகாமியம், ஆகாமியத்தில் சஞ்சிதம், சஞ்சிதம் மறுபடியும் பிராரப்தம் அப்படின்னு அந்த கண்ம சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்கும். அதபடி சுழண்டு கொண்டே இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? இந்த சக்கரத்தை வந்து நம்ம நிறுத்த வேண்டும். அந்த பவசாகரத்தை வந்து அதை வட்ட செய்ய வேண்டும். அந்த கர்ம வித்தை வந்து நாம் வறுக்க வேண்டும். அதுதான் வந்து கர்மம் முடிப்பது. அந்த கர்மம் எப்படி முடிக்க முடியும்? அது ஆச்சாருடைய அருளால் நாம் வந்து முடிக்க வேண்டும். எனவே நமக்கு ஆச்சாரியனாக காட்சி தந்த அவரை கொண்டே, அவர் கொடுத்த அந்த உபதேசத்தை கொண்டே நம்ம என்ன செய்யணும்? அந்த வினையை வந்து வறுத்த வித்து போல ஆக்கிவிட வேண்டும். வறுத்த வித்து மீண்டும் முளைக்காது. அப்போது ஆகாமியம் வந்து சேராது. ஆகாமியம் சேர்ந்தா என்ன செய்யும்? இப்போ இந்த பிராரப்த கர்மம் மட்டும்தான் பாக்கி இருக்கும். அந்த பிராரப்த கர்மத்தை நம்ம என்ன செய்யணும்? அது வந்து நம்ம அனுபவிச்சுதான் தீர்க்கணும். நம்ம சிவநெறிக்கு வந்துட்டோம்னா அது வந்து உடல் ஊழாய் கழியும். அந்த ஆன்மாவுக்கு உயிருக்கு வந்து அந்த வேதனையே வந்து தெரியாது. அது உடல் ஊழாக கழியும். மற்றவர்களுக்கு வந்து என்ன செய்யும்? அது வந்து உயிர் ஊழாய் வந்து கழியும். எனவே இது இந்த அனுபவத்தோடு இந்த பிராரப்தம் வந்து கழிந்து விட வேண்டும். அப்போது மேல்வினை வந்து ஏறாது. அந்த மேல்வினை ஏறவில்லை என்றால் அப்போது என்ன செய்யும்? நம்ம வந்து கர்மத்தை முடித்து விட்டோம், நமக்கு இனிமேல் வந்து கர்மம் இல்லை. அவர்கள் மறுபடியும் தாயின் கர்ப்பத்தை அடைய மாட்டார்கள், அவர்கள் பிண்டத்தில் வரமாட்டார்கள். இதுதான் வந்து அந்த வினையாகிய பாசத்தை நீக்க வழி என்று சொல்கின்றார்கள். மூன்றாவது வந்து பிறப்பு இறப்பில்லை என்று உண்டி பெற. இந்த பிறப்பு இறப்பு இல்லை என்பதை என்ன செய்யறோம்? அந்த கருத்தை வந்து இப்ப கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? குரு வந்தாரு, தீட்சை கொடுத்தாரு. அந்த குரு வழி நின்று நம்ம என்ன செய்யும்? வினையை வந்து ஒழித்து விட்டோம். அப்பொழுது மெய்யுணர்வு கிடைத்து விட்டது. அது மாதிரி மெய் உணர்வு வந்தோடனே என்ன செய்ய? உங்கள் சித்தம் எல்லாம் சிவனோடே நிற்கும். சித்தம் சிவத்தின் வழியே நிற்கப்பட்டவர்கள். அப்போது என்ன செய்யும்? அந்த சூரியன்கிட்ட வந்து இருட்டு அணுகாது. அந்த மாதிரி இவர்கிட்ட வந்து என்ன செய்யாது? இந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்களும் இவர்களை சேர்க்காது, தாக்காது. ஏன்னா பக்கத்திலே வந்து சிவம் இருக்காரு, பெரிய ஆளு பக்கத்துல இருக்கான்னுட்டு இந்த வினைகள்லாம் வந்து பயந்து ஓடிவிடும். அப்போது என்ன செய்யும்? அந்த அருள்ல வந்து ஆன்மா வந்து சுத்தப்படணும், ஆன்ம சுத்தி நடைபெறும். அப்ப இந்த ஆன்மா வந்து ஞான வியாபகத்தை வந்து பெறுகின்றது. அந்த ஞான வியாபகம் வந்துச்சுன்னா அந்த ஆன்மா வந்து மறுபடியும் வந்து அசுத்தப்படாது. அப்ப என்ன செய்யும்? அந்த அறிவு வந்து குறையப்படாது. இது வந்து வியாபக அறிவாக இதுவும் வந்து மாறிவிடும். அப்போது இவங்க என்ன செய்யும்? எனக்கு வந்து இனிமே வந்து சிவம் மட்டும் போதும், வேற எனக்கு வந்து வேற எதுவுமே வேண்டாம், மற்றதெல்லாம் நான் வந்து விட்டுடுறேன். எனவே அப்போது வீடு பெறு, ஒன்றை விடுவது மற்றொன்றை பெறுவது. எதை பெறுவது? சிவத்தை பெறுவது. இந்த உலகமாகிய ஆணவம், கண்மம், மாயை வந்து விடுவது. இதனால்தான் நம்முடைய திருவள்ளுவர் வேண்டும் கால் வேண்டும் பரவாமை
மற்றது வேண்டாமை வேண்ட வரும். இது பிறந்தது எதுக்காக? இது வந்து பிறவாமை வர வேண்டும் என்று வரணும். அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? பெருமான்கிட்ட வேண்டும்னா என்ன செய்யணும்? இந்த பெருமானே எனக்கு வந்து என்ன செய்யணும்? எனக்கு பிறவி வேண்டாம், வேற எதுவும் வேண்டாம், நீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அது போல நம்ம செய்யணும். எனவே அந்த பாசம் அடுத்ததால அடுத்துடும். இந்த பாச பற்றையும் வந்து அறுக்க வேண்டும். அதை தான் அவா அறுத்தல்ங்கிற அந்த அதிகாரத்துல திருவள்ளுவர் வந்து 10 பாடல்கள் வந்து சொல்லியிருக்கிறார். அந்த அவாகின்ற ஆசை பிடிச்சுன்னு வச்சுங்க, இந்த ஆசை தான் பிறப்பு எனக்கூடிய வித்தாக இருக்கின்றது. அந்த ஆசையும் வந்து அடைபட்டு போய்விட்டது. அப்போது என்ன செய்யுது? அந்த துன்பம் தொலைந்து இன்பம் வேண்டும் என்று எண்ணக்கூடிய நிலை வந்து அப்போ வருகின்றது. இப்போ மரணத்தை நினைக்கிறப்பெல்லாம் நம்ம என்ன செய்யுது? நமக்கு வந்து மனசுல வந்து பகீர்னு இருக்குது. அதான் இறப்பதற்கு என்கடவேன்னு சொல்லுவார் இல்லையா? நான் ஏதும் பிறப்பஞ்சேன் இறப்பனதற்கு என்கடவேன். பிறக்கிறதுக்கு ஒன்றும் பயப்படப்பையா, ஆனா இறப்பதற்கு நான் என்ன செய்யறது அப்படின்னு மாணிக்க வாசகர் இருக்கிறேன் இல்லையா? அப்போது நம்ம இறைவனோடு ஒன்றுபட்டு விட்டால் அப்போது நமக்கு என்ன செய்யணும்? துன்பம் கலவாத இன்பம் விடும். அந்த இன்பம் வந்துச்சுன்னா அப்ப என்ன செய்வாரு? அப்ப அப்பர் பெருமான் மாதிரி மனித பிறவியும் வேண்டுவதோடு மாநிலத்து நீ எத்தனை பிறவி வேணாலும் கொடுத்துக்க பெருமானே, என்ன செய்யணும்? நீ எனக்கு காட்சிப்பட வேண்டும், நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எனவே அப்ப எனக்கு மனுஷ பிறவி கொடுத்தாலும் சரி, எந்த பிறவி கொடுத்தாலும் காயத்திடுவாய் உன் கல்கையிலிடுவாய் கண்ணுதலே என்று மாணிக்கம் சொல்வார். நீ வந்து மறுபடியும் ஒரு காயத்துக்குள்ள ஒரு உடம்பை கொடுத்தாலும் சரி, ஒரு திருவிழியில் வச்சுக்கிட்டாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு அந்த நிலைமைக்கு வந்து வந்துடுவான். ஏன்னா எனக்கு இரவாமையும் வேண்டாம் புறவாமையும் வேண்டாம் என்று அந்த நிலைக்கு வந்து அவன் வந்து விடுவான். அப்போது அவனுக்கு என்ன செய்கின்றது? அந்த இருவினை ஒப்பு வந்து விடுகின்றது. இது வரைக்கும் நம்ம 3 பாட்டு வந்து பார்த்திருக்கோம். முதல் பாட்டுல வந்து பெருமான் வந்து அவன் அகலமாக உருவம் மட்டும் இருக்கின்றான். அவன் உருவம் தாங்கி என்ன செய்கின்றான்? அது ஆச்சாரிய குலத்திலிருந்து வருகின்றான். ஆச்சாரியருக்கு வந்து தீட்சை செய்து அந்த ஆன்மாவுக்கு தன்னுடைய அருளை கொடுக்கின்றான். அந்த அருளை கொடுத்தாலும் இது என்ன செய்யுது? இந்த பிரபஞ்சத்தில் ரொம்ப நாள் வந்து பழகிடுச்சு. அந்த பழக்கத்தை வந்து பொறுக்க வேண்டும். அந்த பழக்கத்தை பொறுக்குவதற்காக அது என்ன செய்யுது? இந்த சரியை கிரியை யோகம் அந்த நெறிகளுக்கு போகணும். அந்த நெறிகளுக்கு போறதுக்கு அது என்ன பண்ணும்? அது திருவுடலை பற்ற வேண்டும் என்ற கருத்து வந்து 2வது பாட்டுல வந்து பார்த்தோம். இந்த பாட்டுல என்ன பார்த்தோம்? அந்த குரு வந்து என்ன சொல்றாரோ கண்ட அத்தை கொண்டு அந்த குரு கொடுத்தது இல்லையா, அதை வச்சுக்கிட்டே என்ன செய்யணும்? இந்த கர்மத்தை இந்த வினை வந்து சுத்தமா நீ போக்கிடணும். உனக்கு கர்ம எச்சம் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது, பாக்கின்னு எதுவுமே இருக்கக்கூடாது. அது பிடிச்சுன்னு வச்சுக்க, உனக்கு வந்து பிறப்பு இறப்பு வராது என்ற இந்த 3 பாடலையும் ஒரு தொகுப்பாக சொல்லியிருக்கின்றேன். இதற்கு உதாரணமாக ஒரு திருமந்திர பாட்டு சொல்லி இன்றைய இதை வந்து நம்ம வந்து நிறைவு செய்யலாம். சரிங்களா? களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி. களிம்புனா செம்பினில் களிம்பு போல சொல்லுவாங்களேன். செம்புல வந்து களிம்பு ஏறும். அப்புறம் ஆணவ மலம் வந்து ஏறும். அது மாதிரி நெல்லினில் வந்து உமை போல பதர் போல அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அது மாதிரி இது என்ன செய்யும்? ஆணவ மலம் வந்து சகசமலம். அது எப்போதும் வந்து இந்த ஆன்மாவோடு இருக்கும். என்று நீ அன்று நான் எந்த உயிர்கள் தோன்றியதோ அன்றிலிருந்தே அந்த ஆணவ மலம் வந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. அப்பேற்பட்ட அந்த களிம்பை பூஜை பார்த்து வந்து களிம்பு ஏறுது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அதை வந்து நம்ம வந்து இந்த புளி போட்டு விளக்கணும்னா பல பண்ண வருது இல்லையா? இந்த களிம்பை வந்து நீக்க வேண்டும். அதான் களிம்படுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி. இந்த நெத்தியில் கண்ணையுடைய நந்தியாகிய இந்த சிவபெருமான் என்ன செஞ்சா அந்த ஆணவ களிம்பை வந்து அறுத்தான். இந்த நெற்றிக்கண் என்பது என்ன செய்யுது? அது காமத்தை எரிக்கக்கூடியது, காமனை எடுத்தது இல்லையா? இப்ப அந்த உலக ஆசையை வந்து அது அழித்து விடும். அவன் களிம்படுத்தான் கண்ணுதல் நந்தி. அவன் ஏன்னா களிம்படுத்தான் அருள் கண் விழிப்பித்து. அப்ப எனக்கு என்னாச்சு? எனக்கு நெத்தியில ஒரு கண்ணு வந்துருச்சு. எனக்கு அருள் கண்ணை வந்து அவன் விழிப்பித்தான். அப்புறம் களிம்பணுகாத கதிரொளி காட்டி. அப்போது பெருமானுடைய திருமணியை எப்படி காமிச்சான்? அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த பூர்த்தியாக ஆந்தியும் அந்தமில்ல அடுப்படும் ஜோதியாக அவன் காமிச்சான். அந்த கதிரொளி காட்டி இந்த சிவசூரியனாக அந்த கதிரொளி காட்டி மறுபடியும் என்ன செய்யும்? அந்த களிம்பு வந்து அணுகாது, அந்த ஆணவ மலம் வந்து அணுகாது. பளிங்கினில் பவளம் பதித்தான் பதியே. பளிங்குங்கிறது இந்த ஆன்மா வந்து பளிங்கு போல நிறமற்று இருக்கின்றது. இப்ப அது என்ன ஆணவ மலத்தோடு சேர்ந்து அது கருமையா கிடந்தது. பெருமானை வந்து அந்த சூரிய கதிர் வந்து விட்டது. அந்த சூரிய கதிர் வந்துச்சு, அது பவளம் போல இருக்கின்றது. அந்த பவள நிற கதிர்கள் வந்து இந்த படிகத்தை பத்தி இது பவளம் போல செம்மையாக மாறிவிட்டது. இப்ப இந்த ஆன்மா பின்னாடிச்சு அது வந்து சிவமாக மாறிவிட்டது என்று இந்த பாட்டை வந்து நம்முடைய திருமந்திரத்தில் பார்த்தோம் என்று சொல்லி இன்றைய திருவியல் உயர்ந்த தேவனார் எழுதிய இந்த திருவுந்தியார் சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.
சிற்சபேசா சிவசிதம்பரம் சிவசுப்பிரமணியம் 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 வான்முகில் வளாது பைக மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குலைவிலாதவர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் வாங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்க உலகமெல்லாம் ஆறில் திறந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூடு செய்தனி வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானைதன் அணங்க வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்று சீரடியார் பொறுப்பாளர்களை வழங்கி நிறைவு செய்தேன். நன்றி, வணக்கம். அடியார் பெருமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம், ஐயங்களை கேட்கலாம், இல்லை நிறைவு செய்து விடலாம். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். அம்மா செல்வரீதி அம்மா, உங்களுடைய கருத்தை சொல்லுங்கம்மா. என்று செல்வரீதி அம்மா இருக்கீங்களா? அம்மா லெஃப்ட் ஆயிட்டாங்கக்கா. அப்படியா? சரி சரி சரி, நீ சொல்றியா செல்வியம்மா 2 வார்த்தை? சரி சொல்றேன்க்கா. ஐயா 2வது பாட்டுக்கு திருவடி வணக்கம் ஐயா. உலக பற்ற விட வேண்டும்னு சொன்னீங்க ஐயா. அப்புறம் மனசு ஆற்றுப்பட வேண்டும்னு சொன்னீங்க. பெண்ணே இறைவன் ஒருவன் தான், அவன் தான் ஆண்மகன் அப்படின்றத விளக்கமா சொன்னீங்க 2வது பாட்டுல. அப்போ திருவருளை நம்ம இதுக்கெல்லாம் என்ன செய்வோம்னா திருவருளை பற்றி கொள்ள வேண்டும் சொன்னீங்க. அப்போ உழைப்பது என்றான்னா உலகப்பற்றுல இருந்து வெளிவர வேண்டும்ன்றது அந்த பாட்டுக்கு அர்த்தம் நல்ல விளக்கமா சொன்னீங்க ஐயா. பெண் அந்த காலத்துலாம் எப்படி இருக்கணும்ன்றதெல்லாம் சொன்னீங்க. இந்த காலத்துல அதெல்லாம் ஒத்து வராதுன்றது நீங்களே சொல்லிட்டீங்க ஐயா. ஆன்மாவை கேவல நிலை, சகல சுத்த நிலை, இதுக்கெல்லாம் சரிகை கிரிகை ஞானம் இதெல்லாம் பெறணும். எல்லாம் சைவ சித்தாந்தத்தெல்லாம் நல்லா சொல்லிட்டீங்க ஐயா. எங்களுக்கு முதலே ஐயா எடுத்துட்டாங்க, நீங்களும் எடுக்க நாங்க இன்னமும் அந்த இந்த செம்புல கழிவு வர்ற மாதிரி இன்னும் நாங்க இன்னும் வெளியே வரலையா அதுல இருந்து. இன்னும் சிவாய நம்ம திருச்சித்தம் 2வது பாட்டு ரொம்ப அழகா இருந்ததுங்க ஐயா. 3வது பாட்டுக்கு நான் கேட்க முடியல, கொஞ்சம் வெளியே போயிட்டேன் ஐயா. அது 2வது பாட்டு வரைக்கும் நல்லா கேட்டேன். 3வது பாட்டு எனக்கு சொல்ல முடியல, அதுங்கிட்ட ஒரு வேலை வந்துருந்தீங்க. சிவாயனம் திருச்சிற்றம்பலம். சிறப்பு மண், நல்லா சொல்றீங்க. சாந்தி அம்மா, சாந்தி வரதராஜன் அம்மா பேசுங்கம்மா. அம்மா ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கலாமா? சாருமதி அம்மா ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கங்க. சாருமதி அம்மா ரெக்கார்ட் ஆஃப் சரிங்கம்மா, ஆஃப் பண்ணிடுறேங்கம்மா. சொல்லுங்கம்மா. சாந்தி வரதராஜன் அம்மா பேசுறீங்களா? இல்லீங்களா?